அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பாராமெட்ரிக் டெஸ்ட்டோடைய லிஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ்ல நம்மளுடைய ரிசர்ச் அனாலிசிஸ்ல டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் டெஸ்ட் வந்து இருக்கும். அதில டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு பாராமெட்ரிக் டெஸ்ட்டு, நான் பாராமெட்ரிக் டெஸ்ட்டு, அதுக்கப்புறமேட்டு மிக்ஸ்டு எல்லாத்தையும் காம்பினேஷன் மொத்தமா சேர்த்து ஒரு காம்ப்ளெக்ஸ் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ்லாம் பண்ணுவோம். அதாவது மல்டிவேரியேட் அனாலிசிஸு. அதில ஃபர்ஸ்ட்டு நம்ம வெறும் பாராமெட்ரிக் டெஸ்ட்டோட லிஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ என்ன டைப் ஆஃப் பாராமெட்ரிக் டெஸ்ட் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் அதில எந்த மாதிரியான வேரியபிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். எத்தனை வேரியபிள்ஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதோட ஸ்டெப்ஸ் எப்படி வந்து அனாலிசிஸ் வந்து நம்ம எஸ்பிஎஸ்எஸ் சாஃப்ட்வேர்ல அதோட ஸ்டெப்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்படி அனாலிசிஸ் பண்ணலாம் அதோட ஸ்டெப்ஸு. அடுத்தது த்ரெஷ்ஹோல்ட் அக்செப்டபிள் லிமிட் வந்து என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். இது வந்து ஒரு ஓவர்வியூ வீடியோ தான். இதில கன்டென்ட் வந்து டீட்டெயில்டா எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணோம் அப்படின்னா, முழுசா வந்து எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அதனால ஜஸ்ட் ஒரு பேசிக் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மொத்தமா எத்தனை பாராமெட்ரிக் டெஸ்ட் வந்து இருக்குது, வேரியபிள்ஸ் வந்து எவ்வளோ யூஸ் பண்றோம், அதோட த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டு, ஸ்டெப்ஸ் அது மட்டும் நம்ம பார்க்கலாம். அதாவது ஸ்டெப்ஸ் டூ அனாலிசிஸ் அது மட்டும் நம்ம பார்ப்போம். இதில ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பாராமெட்ரிக் டெஸ்ட்ல ஒன் சாம்பிள் ஜி டெஸ்ட் சொல்லுவாங்க. இந்த ஒன் சாம்பிள் ஜி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பிள் மீன், பாப்புலேஷன் மீன் 2த்துக்குமே வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு, அதோட சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இது எஸ்பிஎஸ்எஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து தனியா வந்து ஒன் சாம்பிள் ஜி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கிடையாது. அது வந்து டி டெஸ்ட்டோட தான் மெர்ஜ் ஆயிருக்கும். அதனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ப அதே பேட்டர்ன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் சாம்பிள் டி டெஸ்ட்டுக்கும் வந்து யூஸ் ஆகும். பட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேரியபிள்ஸ் யூஸ்ன்னு மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ இதில நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து நம்ப இதில 1 நம்பர் ஆஃப் ஐவிஸ் அப்படின்னா, நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு அர்த்தம். இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இந்த ஒன் சாம்பிள் ஜி டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் எதுவும் கிடையாது. 0 அப்படின்னா இல்ல அப்படின்னு அர்த்தம். என்ன டைப் அப்ப இண்டிபெண்டன்ட் வேரியபிளே இல்ல. அதோட டைப்ஸ் வந்து தேவையில்ல. அதுக்கு அடுத்தது நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் குரூப்ஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதனால நெக்ஸ்ட் அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒன் சாம்பிள் ஜி டெஸ்ட்ல வந்து ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் தான் யூஸ் பண்றாங்க. அந்த டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு குரூப் மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த வேரியபிளோட டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து நியூமெரிக்கல் வேரியபிள். நியூமெரிக்கல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கன்டினியூயஸ் இன்டர்வல், கன்டினியூயஸ் ரேஷியோ, டிஸ்க்ரீட் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒன் சாம்பிள் ஜி டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு டிவி மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது டிபெண்டன்ட் வேரியபிள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஒரே ஒரு குரூப்பா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒன் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டைப் வந்து கன்டினியூயஸ் இன்டர்வல் வேரியபிளா இருக்கும். இல்ல கன்டினியூயஸ் ரேஷியோ, இல்ல டிஸ்க்ரீட். டிஸ்க்ரீட் வேரியபிள் வந்து ரேர் கேஸ்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. கன்டினியூயஸ் இன்டர்வல் வேரியபிள்ஸ் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம 5 பாயிண்ட் லிக்கர் ஸ்கேலு, 7 பாயிண்ட் லிக்கர் ஸ்கேல்ல இருக்கிறத வந்து நம்ம ஆவரேஜ் பண்ணி, அதாவது டேட்டாவ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம டேட்டாவ வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கம்ப்யூட் வேரியபிள்ஸ்ல போயிட்டு நம்ம ஆவரேஜ் எடுத்து, நமக்கு வரக்கூடிய வேல்யூஸ்லேருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த 5 கொஸ்டின்ஸையும் கம்பைன் பண்ணி 5ஆல டிவைட் பண்ணி நம்ம ஆவரேஜ் எடுப்போம். அந்த ஆவரேஜ் எடுத்து வரக்கூடிய வேல்யூஸ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எடுப்போம். இதில என்ன கன்டினியூயஸ் இன்டர்வல் வேரியபிள்ஸ்ல வந்து என்ன பிரச்சனைனா, அப்சல்யூட் 0 வந்து இருக்காது. ஏன்னா, அதில ஒரு மினிமம் வேல்யூ வந்து இருக்கும். மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும். அது வரைக்கும் தான். இதே கன்டினியூயஸ் ரேஷியோ ஸ்கேல் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்சல்யூட் 0 வந்து இருக்கும். ஆனா, கன்டினியூயஸ் இன்டர்வல்லையும் ஃபிராக்ஷன் இருக்கும். கன்டினியூயஸ் ரேஷியோலயும் ஃபிராக்ஷன் வேல்யூஸ் எல்லாமே இருக்கும். அதாவது பாயிண்ட்ல வரும்னு அர்த்தம். ஆனா, இந்த கன்டினியூயஸ் ரேஷியோ ஸ்கேல்ல வந்து 0 வரும் எக்ஸாக்ட்டா. அதாவது மெஷர்மென்ட், ஹைட்டு, அதாவது டெம்பரேச்சர் இந்த மாரி நம்ப ஏதாவது பெர்ஃபெக்ட்டா டைரக்ட்டா ஒரு கொஸ்டின் கேட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கான ஆன்ஸர் வந்து நம்ப குடுக்குறாங்க. அந்த மாரி கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா, அதாவது ஓப்பன் எண்டட் கொஸ்டினா கேட்குறோம் அப்படின்னா, அதெல்லாம் கன்டினியூயஸ் ரேஷியோ ஸ்கேல்ல வரும். டிஸ்க்ரீட் அப்படின்றது வந்து நமக்கு வரக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே முழு எண்களா இருக்கும். நோ ஃபிராக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாரி இருக்கக்கூடியதெல்லாம் டிஸ்க்ரீட். அப்போ ஸோ ஒன் சாம்பிள் ஜி டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இசட் டெஸ்ட்ல நமக்கு வந்து ஒரே ஒரு டிவி மட்டும் தான் இருக்கும். குரூப் வந்து 1 மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்ப இத வந்து நம்ம பார்த்துட்டோமா, அடுத்தது வந்து இதோடைய அவுட்புட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ இதுல வந்து த்ரெஷோல்டு லிமிட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். த்ரெஷோல்டு லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜி டெஸ்ட், டி டெஸ்ட் எல்லாத்துக்குமே ஒரே காமனான த்ரெஷோல்டு லிமிட் தான் வரும் நமக்கு. இதில நம்ம மெயினா பார்க்கக்கூடியது நமக்கு வரக்கூடிய டெஸ்ட் ரிசல்ட் அதாவது சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ, பி வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லெஸ் தென் 0.05 அத விட கம்மியா இருக்கணும். 0.05 விட கம்மியா இருந்தது அப்படின்னா, நமக்கு ஃபேவரபிள்னு அர்த்தம். இதே வந்து நம்ம டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதோடைய அந்த கிரிட்டிக்கல் வேல்யூ ஸ்கோர் வந்து செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, 1.96 அப்படின்றது 95% கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கான ஜி ஸ்கோர் மைனஸ் ஆர் பிளஸ்ல. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே ஆப்போசிட்ல இது லெஸ் தென் அப்படின்னா, இது வந்து கிரேட்டர் தென்னா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ, இப்ப ஜென்ரலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு டி டெஸ்ட்டு அதாவது ஒன் சாம்பிள் டி டெஸ்ட்டு, ஒன் சாம்பிள் ஜி டெஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பி வேல்யூ வந்து லெஸ் தென் 0.05 அதாவது மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ரிசல்ட் வேல்யூ வந்து 0.05 விட கம்மியா இருந்ததுனா தான் நமக்கு ஃபேவரபிள். அதாவது ஹைலி சிக்னிஃபிகன்ட் கேட்டகரீஸ்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். நல் ஹைபோதீசிஸ் வந்து ரிஜெக்ட் ஆகணும். அந்த ஃபார்மேட்ல இருக்கக்கூடியது. ஸோ, இப்போ அடுத்த டெஸ்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம்.
ஸோ ஒன் சாம்பிள் ஜி டெஸ்ட்டுக்கு வந்து தனியா வந்து நம்மளுக்கு இங்க ஸ்டெப்ஸ் வந்து இல்ல எஸ்பிஎஸ்எஸ்ல. அதனால அது வந்து டி டெஸ்ட்டோட சேர்ந்து தான் வரும். அதுக்கடுத்து செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பாராமெட்ரிக் டெஸ்ட்ல வந்து ஒன் சாம்பிள் டி டெஸ்ட் வந்து வரும். இந்த ஒன் சாம்பிள் டி டெஸ்ட்டும் அதே பேட்டர்ன் தான். அதாவது என்ன பண்றாங்க, பாப்புலேஷன் சாம்பிள் மீனும், பாப்புலேஷன் மீன் 2த்துக்குமான சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். இதுலயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐவி வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்காது. நோ இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அதோட இண்டிபெண்டன்ட் வேரியபிளே இல்ல அப்படின்னும்போது அதோட டைப்ஸ், குரூப்ஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்ப இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் தான் இருக்கும். அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து அதாவது கன்டினியூயஸ் இன்டர்வல் ஸ்கேலு, கன்டினியூயஸ் ரேஷியோ, டிஸ்கிரீட் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, அதே பேட்டர்ன்ல தான் இருக்கும். ஒரே ஒரு குரூப் மட்டும் தான் இருக்கும். எப்படி வந்து ஒன் சாம்பிள் ஜி டெஸ்ட்டுக்கு இருக்கோ, அதே மாரி தான் ஒன் சாம்பிள் டி டெஸ்ட்டுக்கும் இருக்கும். இதில என்ன டிஃபரன்ஸ் வந்து இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாம்பிள் சைஸ் தான். ஆனா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர்ல நம்ம ரன் பண்ணும்போது அந்த பிரச்சனை இருக்காது. டைரக்ட்டா நம்ம அப்ளை பண்ணுவோம். 2மே சேர்ந்து தான் வரும். அதேமாரி அந்த த்ரெஷோல்டு லிமிட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த த்ரெஷோல்டு லிமிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வரக்கூடிய சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ, பி வேல்யூ வந்து லெஸ் தென் 0.05. அது வந்து காமனா வந்து நமக்கு வரக்கூடிய ரிசல்ட்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹைலி சிக்னிஃபிகன்ட்டா இருக்கு அப்படின்னா, அதாவது டெஸ்ட் ரிசல்ட் வந்து 0.05 விட கம்மியா இருக்கு அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்து அது ஃபேவரபிள் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து இருக்கும். அதாவது ஒன் சாம்பிள் டி டெஸ்ட் நம்ம செகண்ட் வந்து பாராமெட்ரிக் டெஸ்ட்ல செகண்ட் டெஸ்ட் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஒன் சாம்பிள் டி டெஸ்ட். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எஸ்பிஎஸ்எஸ் அனாலிசிஸ்ல ஸ்டெப்ஸ் வந்து இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ, அப்போ ஜென்ரலா நீங்க எஸ்பிஎஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வேரியபிள் வியூ ஆர் டேட்டா வியூ வாட் எவர் இட் இஸ் நீங்க எந்த கேட்டகரிஸ்ல இருந்தாலும் சரிதான். அதில அனாலிசிஸ்ல போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, கம்பேர் மீன் அப்படி சொல்லிட்டு இருக்கும். கம்பேர் மீன்ல ஒன் சாம்பிள் டி டெஸ்ட். ஸோ, இந்த ஒன் சாம்பிள் டி டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு தேவையானது அதாவது டெஸ்ட் வேரியபிள்ஸ் இந்த மாரி இருக்கும். ஸோ, இந்த பாக்ஸ்க்குள்ள வந்து உங்களுடைய அதாவது எந்த வேரியபிள்ஸ நீங்க வந்து அனாலிசிஸ் பண்ண போறீங்களோ, அப்போ அந்த என்ன வேரியபிள்ஸ நீங்க எடுத்துக்கிறீங்க. இதுக்கு அப்புறமேட்டு வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து என்னென்ன டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற அந்த பேசிக் வந்து நம்ம அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். இங்க ஜஸ்ட் என்ன ஸ்டெப்ஸ்ன்னு மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஜஸ்ட் இந்த டெஸ்ட் வேரியபிள்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அசைன் பண்ணிட்டு ஆப்ஷன்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எதுவும் மேக்ஸிமம் நம்ம வந்து எதுவும் மென்ஷன் பண்ற மாதிரி இருக்காது. அது எல்லாமே டிஃபால்ட்டா தான் இருக்கும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம ரன் பண்ணிடுவோம். ஸோ, இன்கேஸ் நம்மளுக்கு வந்து அதாவது இந்த டெஸ்ட் வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, இந்த டெஸ்ட் வேல்யூ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் வேல்யூ அப்படி சொல்லுவாங்க. கண்டிப்பா இது வந்து குடுக்கணும். அதாவது இது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு வேல்யூ. நம்ம சாம்பிள் மீனையும், பாப்புலேஷன் மீனையும் நம்ம கம்பேர் பண்றோம். அப்ப கண்டிப்பா வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வேல்யூ அப்படி சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வேல்யூ வந்து நம்ப ப்ரீவியஸ் இயர் ஆர்டிகல்ஸு இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சைட்ல இருந்து அஃபிஷியலா குடுக்குறது இந்த மாரிலாம் இருக்கும். ஸோ, அந்த டெஸ்ட் வேல்யூ நம்ம ரன் பண்ணுவோம். நம்ம ரொம்ப டீப்பா போக தேவையில்ல. ஏன்னா இது ஜஸ்ட் ஓவர்வியூ வீடியோன்றதுனால, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டைப் ஆஃப் வேரியபிள்ஸ், நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து என்ன யூஸ் பண்றோம், என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்றத மட்டும் பார்க்குறோம். ஜஸ்ட் ஒரு வேல்யூ குடுப்போம். அந்த அளவுக்கு மட்டும் நம்ம பார்த்துப்போம். ஸோ, அப்போ குடுத்துட்டு நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ, இதுக்கும் ஃபேவரபிள் இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரிசல்ட் வந்து நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்து பி வேல்யூ வந்து சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ 0.05 விட கம்மியா இருந்தது அப்படின்னா, நமக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து ஃபேவரபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பாராமெட்ரிக் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3 வந்து இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் சாம்பிள் ஜி டெஸ்ட், இசட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது. அதுக்கும் சாஃப்ட்வேர் டி டெஸ்ட்டுக்குள்ளேயே ரன் இருக்கிறதுனால, அதோட பேட்டர்ன், அதுக்கப்புறமேட்டு அதோட மீனிங், வேரியபிள்ஸ் யூஸ் பண்றது, டைப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே பேட்டர்ன்ல இருக்கிறதுனால, ஸோ அத நான் சொல்லாம இதையே அப்படியே என்ன பண்ணிட்டோம்னா, இண்டிபெண்டன்ஸ் சாம்பிள் டி டெஸ்ட்டுக்குள்ளேயே வந்துறதுனால சொல்றேன். ஸோ இதில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கம்பேர் த மீன் ஆஃப் 2 இண்டிபெண்டன்ட் அன்ரிலேட்டட் குரூப்ஸ். அதாவது 2 சம்மந்தம் இல்லாத 2 குரூப்ஸ வந்து கம்பேர் பண்றதுக்காக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சாம்பிள் டி டெஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட். ஸோ அப்ப இதில வந்து பார்த்தீங்கன்னா, சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் வந்து இருக்குதா அப்படி சொல்லிட்டு, அதாவது 2 விதமான குரூப்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்ப இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள் என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்ப இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டகாரிக்கல். கேட்டகாரிக்கல் அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நம்பர் வேல்யூஸ், ஆவரேஜ் இதெல்லாம் எடுக்க மாட்டோம். வெறும் அசைன் மட்டும் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப என்ன பண்றாங்க, மேல், ஃபீமேல்னு எடுக்கிறோம்னு வச்சுக்கோ. கண்டிப்பா 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லாத குரூப் தான். 2த்துக்கும் இது எதுவும் 2த்துக்கும் தொடர்பு இல்லாத மாரி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்ப மேல் வேற, ஃபீமேல் வேற அப்படின்ற கேட்டகரிஸ்ல நம்ம எடுக்கும்போது 2 இண்டிபெண்டன்ட் குரூப். அப்ப மேல்க்கு வந்து 1, 2 வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீமேலுக்கு வந்து 2ன்னு
சொல்லிட்டு நம்ம நம்பர் அசைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆவரேஜோ இந்த மாதிரி நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கெல்லாம் வந்து எதுவும் ரன் பண்ணி பார்க்க முடியாது. அப்போ வெறும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த கேரக்டரை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அது மட்டும்தான் வந்து கேட்டகரிக்கல் அப்படி சொல்லுவாங்க. இது நேமினல், அதாவது வெறும் நேம் வேல்யூ மட்டும் நம்ம கொடுக்குறோன்னு அர்த்தம். அப்போ இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேச்சர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரிக்கல். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் குரூப்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 குரூப்ஸ் இருக்கும். அதாவது இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 குரூப்ஸ் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஒன்று குரூப் 1 வந்து மேல், குரூப் 2 வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் டிவி, அதாவது டிபெண்டன்ட் வேரியபிள்ஸு. இந்த டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட்டில். இதில் டைப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நியூமரிக்கல், நாமினல் கிடையாது, நியூமரிக்கல். அப்போ நியூமரிக்கல்னால் நம்பர் வேல்யூஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டிஸ்கிரீட் முழு எண் யூஸ் பண்ணலாம். கண்டினியூஸ் இன்டர்வல், அதாவது 5.7 பாயிண்ட் லிக்கர் ஸ்கேல் வந்து ஆவரேஜ் கண்டுபிடிச்சி இருக்கக்கூடியது. அப்சல்யூட் 0 வந்து வராது. ரேஷியோ ஸ்கேல் வந்து ஓப்பன் எண்டட் கொஸ்டின் கேட்டு அப்சல்யூட் 0 வரக்கூடிய ஃப்ராக்ஷன் வேல்யூ வரக்கூடிய என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேட்டகரிஸில் இருக்கிறது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரியான டிபெண்டன்ட் வேரியபிள்ஸை நம்ம யூஸ் பண்ணிப்போம். குரூப் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் குரூப்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு எதுவும் குரூப் கிடையாது. அதே மாதிரி இதுக்கும் வரக்கூடிய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்புட் வந்து நமக்கு பி வேல்யூ வந்து லெஸ் தென் 0.05, நம்மளுக்கு வரக்கூடிய ரிசல்ட் வேல்யூ வந்து 0.05 விட கம்மியாக வரணும். அதான் வந்து ஃபேவரபிள். ஸோ அப்போ இதுக்கான அதாவது ஸ்டெப்ஸ் எஸ்பிஎஸ்எஸில் எப்படி நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதுக்கும் அதே மாதிரி நம்ம அதே பேட்டர்ன் தான் நம்ம இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் அசைன் பண்ணுறது எல்லாமே. ஸோ அது பேசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அனாலிசிஸில் கம்பேர் மீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட் அப்படி சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேசிக்காக டெஸ்ட் வேல்யூ, அதாவது எந்த வேல்யூ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோமோ ரன் பண்ண போகிறோமோ அதை கொடுத்துட்டு குரூப்பிங் வேரியபிள். ஸோ இந்த குரூப்பிங் வேரியபிளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த வேரியபிள்ஸை நம்ம குரூப் பண்ண போகிறோம், அதாவது இதில் நம்ம 2 குரூப்பிங் வேரியபிள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எடுத்துக்கலாம். இண்டிபெண்டன்ட் வேரியபிளில் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கேட்டகரிக்கல் வேரியபிள்ஸ். அதில் வந்து நம்ம என்ன பண்ணிப்போம், இப்போ மேல் ஃபீமேல் எடுக்கிறோம் அப்படின்னா மேல் 1 ஃபீமேல் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்ம ஓவர் வீடியோன்றதுனால ஜஸ்ட் என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ டைரெக்டாக நம்ம கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்து வரும். வரக்கூடிய ரிசல்ட்டில் இதுக்கும் அதே சேம் கான்செப்ட் தான். ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய பி வேல்யூ வந்து சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ 0.05 விட கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து இருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அடுத்த பாராமெட்ரிக் டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேர்டு சாம்பிள் டி டெஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து குரூப்பாக பிரிக்க மாட்டாங்க. ஆனால் 2 டைம்ஸ், அதாவது சேம் கேட்டகரி ஆஃப் கஸ்டமர் கிட்ட இல்லை ரெஸ்பாண்டன்ட் கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 தடவை வந்து 2 டைம்ஸ் வந்து அவங்க வந்து ஸ்டடி பண்ணி நம்ம வந்து ரிசல்ட் வந்து பார்ப்போம். ப்ரீ அண்ட் போஸ்ட் பர்ச்சேஸ் அப்படின்னு கூட எடுப்போம். ப்ரீ பர்ச்சேஸு, போஸ்ட் பர்ச்சேஸ் அந்த மாதிரி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ டு டிட்டர்மைன் வெதர் த மீன் டிஃபரன்ஸ் பிட்வீன் த செட் ஆஃப் அப்சர்வேஷன் இஸ் 0, அதாவது 2 கேட்டகரிஸ் 2 தடவை ஒரே ஒரு செட் ஆஃப் குரூப்ஸ் பீப்புள் கிட்ட இருந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டடி பண்ணும்போது நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ஒரே மாதிரி வருதா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்றதை வந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து பேர்டு சாம்பிள் டி டெஸ்ட்டில் ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் தான். இதுவும் கேட்டகரிக்கல் தான். அப்போ கேட்டகரிக்கல் அப்படின்னும் போது நாமினல்ஸு வெறும் நேம் அதாவது வேல்யூ மட்டும்தான் அசைன் பண்ணுவாங்க. இதில் நம்பர் வேல்யூஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 குரூப்ஸ் எல்லாம் கிடையாது. இதில் வந்து லெவல்ஸு இல்லை டைம் பீரியட் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன பண்ணுறாங்க, ஒரு 1 மந்த்து 2 மந்த்துன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு 2 டைம் பீரியட் மட்டும்தான் யூஸ் பண்ணிப்பாங்க. அப்போ அந்த 2 டைம் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா போஸ்ட் பர்ச்சேஸு, ப்ரீ பர்ச்சேஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ வெறும் 2 டிஃப்ரெண்ட் டைம் பீரியடில் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுறது. நெக்ஸ்ட் இது வந்து கேட்டகரிக்கல் வேரியபிள். ஒரே ஒரு ஐவி யூஸ் பண்ணுறாங்க. கேட்டகரிக்கல், நேச்சர் ஆஃப் ஐவி வந்து கேட்டகரிக்கல். அதே மாதிரி இந்த இடத்துல குரூப்ஸ் வந்து குரூப்பாக பிரிக்கல. அதாவது அப்போ ஒரே ஒரு குரூப் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து 2 தடவை நம்ம ஸ்டடி பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். இதான் வந்து பேர்டு சாம்பிள் டி டெஸ்ட்டு. பேர்டு சாம்பிள் டி டெஸ்ட்டில் வந்து அப்போ ஒரே ஒரு குரூப் இருக்குது, அதை 2 தடவை ஸ்டடி பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்தது நம்பர் ஆஃப் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நியூமரிக்கல். அதில் கண்டினியூஸ் இன்டர்வல், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கண்டினியூஸ் ரேஷியோ, டிஸ்கிரீட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதில் வந்து நம்பர் ஆஃப் குரூப் டிபெண்டன்ட் வேரியபிள் குரூப்ஸ் வந்து எதுவும் கிடையாது. ஸோ அப்போ டைரெக்டாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுறோம். இதுக்கும் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்து பி வேல்யூ லெஸ் தென் 0.05 விட கம்மியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஃபேவரபிள். ஸோ இதோடைய ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எஸ்பிஎஸ்எஸில் எப்படி ரன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இது சேம் கான்செப்ட் தான். அனாலிசிஸில் வந்து
கம்பேர் மீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேர்டு சாம்பிள் டி டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த பேர்டு சாம்பிள் டி டெஸ்ட்ல நீங்க 2 பேரா வந்து அசைன் பண்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு பேர் 1 அதாவது ஒரு டைம் பீரியட், ஃபர்ஸ்ட் டைம் பீரியட் அப்படின்னு அர்த்தம். நீங்க அப்ப இன்னொரு செகண்ட் கேட்டகரீஸ்ல நீங்க அசைன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த செகண்ட் கேட்டகரிய நீங்க ரன் பண்ணி பார்க்கலாம். அதாவது நீங்க இன்னொரு வேரியபிள்ஸ் அதாவது 2 டிஃபரெண்ட் டைம் பீரியட்ல நீங்க வந்து ரன் பண்ணி எடுக்குறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் பீரியட்ல இருக்கிறது வேரியபிள் 1, செகண்ட் டைம் பீரியட்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேரியபிள் 2 அப்படின்ற கான்செப்ட்ல வந்து வரும். ஸோ, அப்ப நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்து அதே சேம் கான்செப்ட் தான். சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ வந்து 0.05 விட கம்மியா இருந்தது அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்து ஃபேவரபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஸ்யூம் பண்ணிப்போம். அப்போ பேர்ட் சாம்பிள் டி டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து வரக்கூடிய அந்த டெஸ்ட் வேல்யூ, பி வேல்யூ வந்து 0.05 ஆல்ஃபா வேல்யூ விட கம்மியா இருக்குன்னா, ஃபேவரபிள் ரிசல்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். அடுத்த பாராமெட்ரிக் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒன் வே அனோவா. ஸோ இந்த ஒன் வே அனோவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டூ டிட்டர்மைன் வெதர் தே ஆர் எனி ஸ்டாட்டிஸ்டிக்கலி டிஃபரன்ஸ் பிட்வீன் த மீன்ஸ் ஆஃப் 3 ஆர் மோர் இண்டிபெண்டன்ட் குரூப்ஸ். அதாவது 3 விதமான சாம்பிள் குரூப்ஸ் வந்து இருப்பாங்க. அந்த சாம்பிள் ஆவரேஜில அந்த 3 விதமான குரூப்ஸில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிட்வீன் குரூப்ஸ் அந்த 3 குரூப்ஸுக்குள்ள வந்து டிஃபரன்ஸ் இருக்கா? இல்ல அந்த ஒவ்வொரு குரூப்புக்குள்ளயுமே டிஃபரன்ஸ் இருக்கா? அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து ஒன் வே அனோவா. ஸோ இதில எத்தனை ஐவி, டிவி வந்து யூஸ் பண்றாங்க. நேச்சர் ஆஃப் ஐவி, டிவி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒன் வே அனோவால வந்து ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தான் யூஸ் பண்றாங்க. நம்பர் ஆஃப் ஐவி வந்து ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் யூஸ் பண்றாங்க. ஸோ டைப் ஆஃப் ஐவில வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கேட்டகரிக்கல் தான். நியூமெரிக்கல் கிடையாது. நாமினல் அசைன் பண்றது. அதாவது வெறும் நேமிங் வேல்யூஸ் தான். இப்ப அட்வர்டைஸ்மென்ட் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அட்வர்டைஸ்மென்ட் 1, 2, 3 அந்த மாரி எடுத்துக்கலாம். இல்ல சோசியல் மீடியா அட்வர்டைஸ்மென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, Facebook, YouTube, Instagram அந்த மாரி நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாரி ஒரு 3 குரூப்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. அத மட்டும் நம்ம கம்பேர் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சர் ஆஃப் இதில வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்தது வந்து டிவி. டிவி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒன் வே அனோவால டிபெண்டன்ட் வேரியபிள் ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் தான் இருக்குது. அதோட டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நியூமெரிக்கல். இத வந்து பார்த்தீங்கன்னா, நியூமெரிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்க்ரீட் முழு எண்ணா இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாரி தான். கன்டினியூயஸ் இன்டர்வல் அப்படின்றது வந்து லிகர்ட் ஸ்கேல் 5.7 பாயிண்ட் லிகர்ட் ஸ்கேல வந்து நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிச்சு, அப்சல்யூட் 0 இல்லாம இருக்கக்கூடியது. கன்டினியூயஸ் ரேஷியோ ஸ்கேல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 0 வரும். அதுக்கு அடுத்தது இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் வே அனோவால வந்து டிவி அதாவது டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு வந்து எந்த குரூப்பும் வந்து கிடையாது. அடுத்தது நமக்கு இதெல்லாம் கோவேரியட்ஸ் பாக்ஸு அது வந்து இதுக்கு அடுத்தது வரக்கூடிய டெஸ்ட்ல வந்து இருக்கும். இத வந்து எப்படி நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் எஸ்பிஎஸ்எஸ்ல அப்படி சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். எஸ்பிஎஸ்எஸ்ல இதுக்கான பாத் வந்து அனாலிசிஸ்ல நீங்க போறீங்க. அதில கம்பேர் மீன் சேம் பேட்டர்ன் தான். கம்பேர் மீன்ல வந்து நமக்கு ஒன் வே அனோவா வந்து இருக்கும். ஸோ இதில நமக்கு தேவையான கேட்டகரிஸ் அதாவது இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்தெந்த டிபெண்டன்ட் லிஸ்ட் அப்படின்னும்போது நமக்கு தேவையான எந்த வேரியபிள்ஸ் நம்ம அசைன் பண்ண போறோமோ, அந்த வேரியபிள்ஸ வந்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இதில நம்மளுக்கு ஒன் வே அனோவால வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 2 வேரியபிள்ஸ் இருக்கா? ஐவி அண்டு டிவி. ஐவி வந்து நமக்கு ஒரே ஒரு ஐவி, ஒரே ஒரு டிவி. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஐவி இண்டிபெண்டன்ட் வேரியபிள வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபேக்டார் லிஸ்ட்ல எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல கஸ்டமர் பர்ச்சேஸ் அப்படின்றது வந்து நமக்கு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னா, அத வந்து ஃபேக்டார்ல எடுத்துக்கலாம். ஸோ இன் கேஸ் பிரிடிக்டட் ப்ராபபிலிட்டி இதெல்லாம் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்காக நம்ம டீட்டெயில்டா போக தேவையில்ல. ஜஸ்ட் ஓவர் வீடியோ பார்க்கறதுனால, நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, டிபெண்டன்ட் லிஸ்ட்ல ஒண்ணு இருக்கு. அதாவது டிபெண்டன்ட் வேரியபிள். அதுக்கடுத்து ஃபேக்டார்ல வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இத மட்டும் நம்ம எடுத்துட்டோம். அதுக்கடுத்தது பேசிக் என்னென்னலாம் நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம் இதுல. பேசிக் ஆப்ஷன்ல வந்து 4 ஸ்டாக் வந்து கிளிக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 4 ஸ்டாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 2K 2K வந்து பேசிக்கா நம்ம வந்து ரன் பண்ணக்கூடியது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதில ஆப்ஷன் அதாவது ஒன் வே அனோவால ஃபர்ஸ்ட்டு வந்து 4 ஸ்டாக் நம்ம எடுத்துட்டோம். 4 ஸ்டாக்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2K அப்படின்றத வந்து நம்ம எடுக்கிறோம் பேசிக்கா வந்து. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இதில நமக்கு முக்கியமா எடுக்க சொல்லியிருக்கிறது வந்து பாருங்க, ஆப்ஷன் பட்டன்ல வந்து டிஸ்கிரிப்டிவ் அண்ட் ஹோமோஜெனிட்டி ஆஃப் வேரியன்ஸ். ஸோ இதில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல டிஸ்கிரிப்டிவ் அதுக்கு அடுத்தது ஹோமோஜெனிட்டி ஆஃப் வேரியன்ஸ் வந்து முக்கியமா வந்து எடுக்க சொல்றாங்க. இது வந்து 11 டி டெஸ்ட்டோடைய அவுட்புட் வந்து வரும் அப்படி சொல்லிட்டு. மத்ததெல்லாம் வந்து அப்படியே விட்டுருவோம். ஸோ இது மட்டும் தான் பேசிக்கா ஒன் வே அனோவால வந்து எடுக்கிறோம். அப்போ ஒன் வே அனோவால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா,
3 குரூப்ஸ் அதாவது ஐவி வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து 3 குரூப்ஸ் வந்து இருக்கும். ஐவி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கேட்டகரிக்கல். அதுக்கு அடுத்தது டிவி வந்து ஒரே ஒண்ணு தான். டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து ஒரே ஒரு வேரியபிள் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ந நியூமெரிக்கல் வேரியபிள்ஸ்ல வந்து இருக்கும். அதாவது இன்டர்வல் கன்டினியூஸ், இன்டர்வல் ரேஷியோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்க்ரீட் ஃபார்மேட்ல வந்து இருக்கும். இதோட அவுட்புட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பி வேல்யூ வந்து லெஸ் தென் 0.05 0.05 விட கம்மியா இருந்ததுனா தான் நமக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து ஃபேவரபிளா இருக்கு அப்படி சொல்லிட்டு அர்த்தம். அடுத்த பாராமெட்ரிக் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 6த் வந்து பாராமெட்ரிக் டெஸ்ட்ல 2 வே அனோவா. 2 வே அனோவாவோட பேட்டர்ன் வந்து என்னன்னு பார்ப்போம். ஸோ 2 வே அனோவா வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் கம்பேரிசன் பிட்வீன் குரூப் கம்பேரிசன் அதுக்கடுத்தது வித்தின் குரூப் கம்பேரிசன் கேட்டகரிஸ்ல தான் வரும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, டு டிட்டர்மைன் த எஃபெக்ட் ஆஃப் 2 கேட்டகரிக்கல் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இதில இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா, 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து இருக்கும். அதில ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அ ஓகே. இங்க வந்து டைப்பிங் எரரா இருந்தது. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் மினிமம் 2மே அவ்வளோதான். அதில வந்து நாட் மோர் தென் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஸோ, அப்போ 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளுமே வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து கேட்டகரிக்கல் வேரியபிள் தான். அதாவது நாமினல் வேரியபிள்ஸு. அப்போ ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, 2 குரூப் வந்து இருக்கும். அப்போ இண்டிபெண்டன்ட் வேரியபிள் 1, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் 2ன்னு நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா, ஒரு குரூப் வந்து எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ இண்டிபெண்டன்ட் வேரியபிள் 1 வந்து அட்வர்டைஸ்மென்ட் டைப் எடுத்துக்கிறீங்கன்னா, சோசியல் மீடியா ஆட் குரூப் 1 அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டிவி ஆட் குரூப் 2ன்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ல வந்து ஆஃபீஸ் லேஅவுட் எடுத்துக்கிறீங்க, இல்ல ஷாப்போட லேஅவுட்ன்னு வந்து எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அதுவும் 2 குரூப் தான் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த 2 குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ல தான் குரூப்பு. இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டோர் லேஅவுட்ல வந்து ஒண்ணு 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2400 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லிட்டு நம்ம 2 எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு இந்த 2 வே அனோவால வந்து பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்ட் வேரியபிள் ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் தான். அது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நியூமெரிக்கல் அதாவது நம்பர் வேல்யூஸ்லாம் இருக்கும். டிஸ்க்ரீட்டா இருக்கலாம், கன்டினியூஸ் இன்டர்வலா இருக்கலாம், கன்டினியூஸ் ரேஷியோவா வந்து இருக்கலாம். நம்பர் ஆஃப் குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிவி வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. அப்போ டிவிக்கு குரூப் கிடையாது. ஐவிக்கு மட்டும் தான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்க்கு மட்டும் தான் வந்து குரூப் இருக்குது. டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்க்கு வந்து 2 வே அனோவால குரூப் இல்ல. இதுவும் அதே சேம் பேட்டர்ன் தான். நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்து பி வேல்யூ அதாவது நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து ஆல்ஃபா வேல்யூ 0.05 விட கம்மியா வந்ததுன்னா, நம்மளுடைய ரிசல்ட் நமக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து ஃபேவரபிளா வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இதோட ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எப்படி எஸ்பிஎஸ்எஸ்ல ரன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். சேம் அனாலிசிஸ்ல நீங்க போங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஜெனரல் லைனியர் மாடல் இருக்கும். ஸோ இந்த ஜெனரல் ஐடியல் மாடல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து யூனிவேரியேட் அப்படி சொல்லிட்டு ஒண்ணு குடுப்பாங்க. ஸோ இந்த யூனிவேரியேட் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 2 வே அனோவோட கான்செப்ட். இதில வந்து என்ன அசைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. ஸோ இது டிபெண்டன்ட் லிஸ்ட்ல நம்மளுடைய டிபெண்டன்ட் வேரியபிள் எதுவோ ஆக்சுவல் டிபெண்டன்ட் வேரியபிள் அத வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸட் ஃபேக்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸோட கேட்டகரி. இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ல நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது வந்து 2 வே அனோவா அப்படின்னும்போது 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கா? அப்ப நான் வந்து அசைன் பண்ணிக்கிறதுக்கு வந்து 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து நான் அசைன் பண்றதா இங்க வந்து மென்ஷன் பண்ணிப்போம். இதில கோவேரியன்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. இது வந்து அதாவது சாஃப்ட்வேர் வந்து எல்லாத்துக்கும் மொத்தமா சேர்த்து டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால, இந்த 2 வே அனோவால அன்கோவா அதெல்லாம் கூட சேர்ந்து வந்திருக்கும். அதனால வந்து நெறைய பேட்டர்ன் வரும். அது நம்ம சப்சிக்வென்ட்டா வரக்கூடிய டெஸ்ட்டோட டைப்ஸ்ல வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னெல்லாம் பேசிக்கா நம்ம இதில வந்து மென்ஷன் பண்ண சொல்றாங்கன்றத வந்து பார்ப்போம். ஸோ இதில பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பிளாட்டு. ஸோ பிளாட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து எது தேவையோ அதாவது ஹரிசாண்டல் வைஸ் நம்மளுக்கு வந்து எது தேவையோ அதுக்கேத்த மாரி இல்ல செப்பரேட் லைன் நம்மளுக்கு எது தேவையோ ஃப்ளாட்டோட ஃபார்மேட்டுக்கு நம்ம குடுத்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம். அபார்ட் ஃப்ரம் தட் நமக்கு வந்து போஸ்ட் டாக் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இந்த போஸ்ட் டாக் ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அ எதுக்கு அதாவது எதுக்கு தனியா நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோமோ, இதுக்கும் பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2கே ஆப்ஷன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து கிளிக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அத வந்து நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன்ஸ் அப்படின்றது வந்து டயலாக் பாக்ஸ்ல வந்து இருக்கும். ஸோ, அத வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு, அதில டிஸ்கிரிப்டிவ் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து எஸ்டிமேட் ஆஃப் எஃபெக்ட் சைஸ் இத வந்து நம்ம கிளிக் பண்ணி எனேபிள் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஹோமோஜினிட்டி ஆஃப் டெஸ்ட்.
ஹோமோஜினிட்டி ஆஃப் டெஸ்ட் வந்து டெஸ்ட் ஆஃப் ஹோமோஜினிட்டி ஆஃப் வேரியன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் பேசிக்கா வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 2V ANOVAல நம்ம எனேபிள் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ஃபைனலா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த பேசிக் ஆப்ஷன்ஸ் மட்டுமே போதும். நம்ம போதுமான அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய டீட்டெயில்ஸ் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வரதுக்கு வந்து இருக்கும். அத வச்சு நம்ம ரன் பண்ணிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா, நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸ்டாண்டர்டைஸ்டு, அன்ஸ்டாண்டர்டைஸ்டு இந்த மாரி ஏதாவது ரெசிடியூல் வேல்யூஸ் வந்து நம்ம இது பண்ணிக்கிறதுக்கு, இந்த மாரிலாம் நம்மளுக்கு அட்வான்ஸா போகும்போது, இல்ல இன்னும் கொஞ்சம் நம்ம டெப்த்தா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2V ANOVAல. இப்போ 2V ANOVAல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ANOVAல ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் யூஸ் பண்றாங்க. அது வந்து கேட்டகரிக்கல் வேரியபிள். அது வந்து பார்த்தீங்கன்னா 2 குரூப்பா இருக்கும். அதேமாரி ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் 2 குரூப் தான் இருக்கணும். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, இதே வந்து பார்த்தீங்கன்னா 1V ANOVAல வந்து ஒரு ஐவி ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 குரூப் வந்து மினிமம் 3 குரூப் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா 2V ANOVAல அந்த கான்செப்ட் இல்லாம ஒரு ஐவிக்கு வந்து 2 குரூப் மட்டும் மினிமம் இருந்தா போதும்னு சொல்லிட்டு. எதுக்காக சொல்றாங்கன்னா, 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கிறதுனால, அது 2மே சேர்ந்தாலே நம்மளுக்கு வந்து 3க்கு மேல வந்துடுச்சு. 4 வந்துடுச்சு பேசிக்கா. அதனாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து 2V ANOVAல ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு வந்து 2 குரூப் மட்டும் இருந்தா போதும் அப்படி சொல்லிட்டு மினிமம் மேக்ஸிமம் வந்து அன்லிமிட்டட் தான். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம வந்து அசைன் பண்ணிக்கிட்டே போலாம். அதே மாரி தான் 1V ANOVAலயும். 1V ANOVAலயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து மினிமம் வந்து 3 குரூப்ஸு. மேக்ஸிமம் வந்து அன்லிமிட்டட். எவ்வளோ வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆட் பண்ணிக்கலாம் போலாம். ஸோ, அதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டடி ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாரி நம்ம வந்து இப்ப என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, 3 பிளஸ் மோர் அப்படி சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். இது வந்து நான் சொல்லிட்டே இருக்கிறது 1 வேக்கு. 2 வேக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் 2 பிளஸ் மினிமம் 2 பிளஸ் மோர் அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேல அது வந்து போயிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்த பாராமெட்ரிக் டெஸ்ட் வந்து டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 7த் வந்து ரிப்பீட்டட் மெஷர் அனோவா அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இதோட மீனிங் டு டிட்டர்மைன் வெதர் தேர் எனி ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த மீன்ஸ் ஆஃப் 3 ஆர் மோர் மெஷர்மென்ட். அதாவது 3 இல்ல அதுக்கு மேல வந்து இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, குரூப்ஸ வந்து மெஷர் பண்றாங்க. இதோடைய டெப்த் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு நம்ம போக தேவையில்ல. ஜஸ்ட் பேசிக்கா என்னென்ன நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்றாங்கன்றத மட்டும் பார்ப்போம். ஸோ ரிப்பீட்டட் மெஷர் அனோவால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தான். அதுவும் கேட்டகரிக்கல் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு குரூப் அண்ட் 3 டிஃபரெண்ட் டைம் பீரியட். அதாவது குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்ல வந்து நம்ம ரிப்பீட்டட் மெஷர் அனோவாவுல ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தான் யூஸ் பண்றாங்க. அது கேட்டகரிக்கல். அதாவது நாமினல் வேரியபிளா யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இதில வந்து பார்த்தீங்கன்னா, 2 குரூப், 3 குரூப்லாம் கிடையாது. ஒன்லி 1 குரூப்ஸு. அந்த குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 3 டிஃபரெண்ட் டைம் பீரியட்ல. அதாவது இப்போ ஒரு சேம் செட் ஆஃப் கஸ்டமர் குரூப் வந்து கன்சியூமர் குரூப் வந்து இருக்காங்க. இல்ல பீப்பிள் வந்து குரூப் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க அப்படின்னா, ஒரு 3 டிஃபரெண்ட் டைம் பீரியட்ல என்ன பண்றாங்க, இப்ப மந்த் 1, மந்த் 2, மந்த் 3ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு மாசமும் தனித்தனியா வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு எடுத்துப்போம். இல்ல ஒரு 3 இயர்ஸ் வந்து நம்ம லாங்கிட்யூடினல் ஸ்டடீஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அந்த மாரி சொல்லிட்டு சேம் செட் ஆஃப் குரூப்ஸ் வந்து நம்ம ஸ்டடி பண்றதுக்கு இந்த ரிப்பீட்டட் மெஷர் அனோவா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து டிவி வந்து பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து ஒரே ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் தான். டிபெண்டன்ட் வேரியபிள் கம்பல்சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து நியூமெரிக்கல் வேரியபிளா தான் இருக்கணும். கேட்டகரிக்கலா இருக்கக்கூடாது. நியூமெரிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்க்ரீட்டா இருக்கலாம். அது ரேர் கேஸ்ல தான் டிஸ்க்ரீட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கன்டினியூயஸ் இன்டர்வல் நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். கன்டினியூயஸ் ரேஷியோ ஸ்கேல் வந்து யூஸ் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரிப்பீட்டட் மெஷர் அனோவாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு எதுவும் குரூப் வந்து கிடையாது. இதுலயும் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்து பி வேல்யூ வந்து லெஸ் தென் 0.05 இருக்குது அப்படின்னா, 0.05 விட கம்மியா இருக்குன்னா, நமக்கு ரிசல்ட் வந்து ஃபேவரபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். இப்போ இதோடைய ஸ்டெப்ஸ் டூ அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். அதாவது ரிப்பீட்டட் மெஷர் அனோவாக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அனாலிசிஸ்ல ஜெனரல் லைனியல் மாடல். ஸோ ஜெனரல் லைனியர் மாடல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ரிப்பீட்டட் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. இந்த ரிப்பீட்டட் மெஷர்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்தது வந்து டிஃபைன் த ஃபேக்டர்ஸ் வித்தின் சப்ஜெக்ட் ஃபேக்டர்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு, இதுல மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. ஸோ இது வித்தின் த சப்ஜெக்ட் ஃபேக்டர் நேம் டைப் நம்மளுக்கு எது தேவையோ, அதாவது எந்த டைம் பீரியட் வந்து நம்மளுக்கு வேணுமோ அந்த ஃபேக்டர் 1 இப்போ இந்த இடத்துல ஃபேக்டர் 1ன்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல வந்து நான் டைம் பீரியட் 1ன்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து டைம் 1ன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிட்டு, என்ன லெவல்ஸ் அப்படின்றத வந்து நம்ம கிளிக் பண்ணிப்போம். இது வந்து ஆப்ஷன் தான். அதுக்கு அடுத்தது எந்த வேரியபிள்ஸ் நம்மளுக்கு தேவையோ அத வந்து நம்ம அசைன் பண்ணிப்போம். அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு
இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டிஃபரெண்ட் டைம் பீரியட். இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு டைம் பீரியட வந்து நான் குடுத்துட்டேன்னா, அதுக்கடுத்தது வந்து டைம் பீரியட் செகண்ட் வந்து நம்ம குடுக்கும்போது, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அடுத்தது வந்து இதுமாரி ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம். அப்போ எந்த டைம் பீரியட்ல நம்ம என்ன மெஷர் பண்றோம் அப்டி சொல்லிட்டு, வேரியபிள்ஸ் அசைன் பண்ணுவோம். இது டீட்டெயிலா நம்மளுக்கு தேவையில்ல. இது ஓவர் வீடியோன்றதுனால ஜஸ்ட் என்ன ஆப்ஷன்ஸ் மட்டும் இருக்கு அப்டின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வேரியபிள்ஸ நம்ம 3 டைம் பீரியடுக்கு நம்ம அசைன் பண்ணிட்டோம். டைம் 1, டைம் 2, டைம் 3ன்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்ட்குள்ள அசைன் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது நமக்கு அதே ஆப்ஷன்ஸ்ல அதாவது அனாலிசிஸ்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஜெனரல் லைனியல் மாடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டட் மெஷர்ஸ்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கேட்டகரீஸ்ல வேற கிளிக் ஆப்ஷன்ஸ்ல இருக்கும். ஆக்சுவலி அஸ் பெர் த லிஸ்ட் படி அதில வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டா எல்லாமே எனேபிள் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ டைரக்ட்டா வந்து நம்ம டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும். அது எப்படி வருதுன்றத பார்ப்போம். ஒன்ஸ் அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து அந்த 3 குரூப்ஸ வந்து நம்ப 3 டைம் பீரியட்ல வந்து நம்ப அ அப்ளை பண்ணா தான் அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு அதுக்கு அடுத்த பாக்ஸே வந்து எனேபிள் ஆகுது. இதில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு ஆப்ஷன் அண்ட் பிளாட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிளாட்ஸ் ஆப்ஷன் எடுத்துப்போம். ஸோ பிளாட்ஸ்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, டைம் டூ த ஹாரிசான்டல் ஆக்சிஸ் எது தேவையோ அதுக்கு ஹாரிசான்டல் இந்த கேட்டகரீஸ்ல நம்மளுக்கு அசைன் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா, செப்பரேட் லைன் எது தேவையோ நம்ம அத வந்து குடுத்து ஆட் குடுத்துப்போம். அதுக்கு அடுத்தது வந்து ஆப்ஷன்ஸ்ல கிளிக் ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எஸ்டிமேட்டட் எஃபெக்ட் பேசிக்கா இருக்கக்கூடியது. இது 2ம் வந்து நம்மளுக்கு பேசிக்கா அவுட்புட்ல வர வேண்டியது. டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எஸ்டிமேட் ஆஃப் எஃபெக்ட் சைஸ் இதெல்லாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து செலக்ட் டைம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டைம் பீரியட் என்ன வருது அப்டின்றத வந்து பார்ப்போம். ஸோ டைம் பீரியட்ல நம்ம ஃபர்ஸ்ட்டு இத கிரியேட் பண்ணும்போது நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். இது ஜஸ்ட் ஓவர் வீடியோன்றதுனால ஜஸ்ட் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்டின்றது மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். இதோடைய த்ரெஷோல்டு லிமிட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதோட த்ரெஷோல்ட் லிமிட்டும் வந்து நமக்கு வந்திருக்கக்கூடிய பி வேல்யூ வந்து லெஸ் தென் 0.05 விட கம்மியா இருந்ததுன்னா, நம்மளுக்கு ஃபேவரபிள் ரிசல்ட்ன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து 1 தான். இதில ஒரே ஒரு குரூப்பு. அது 3 டிஃபரெண்ட் டைம் பீரியட்ல அதாவது ரிப்பீட்டட் மெஷர்ஸ் அனோவ்ல ஒரே ஒரு குரூப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தான் இருக்கு. அது கேட்டகரிக்கல் வேரியபிள். அதில ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு குரூப் மட்டும் தான். ஆனா, அது வந்து 3 டிஃபரெண்ட் டைம் பீரியட்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் தான். அது வந்து நமக்கு வந்து நியூமெரிக்கல் வேரியபிள். அது கன்டினியூயஸ் இன்டர்வல், கன்டினியூயஸ் ரேஷியோ, டிஸ்க்ரீட்ல நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்த டெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அடுத்த பாராமெட்ரிக் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மனோவா மல்டிவேரியேட் அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸு. இது வந்து அனோவாவோட எக்ஸ்டென்ஷன் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ், இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் அதாவது ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து அன்லிமிட்டட் அதாவது மினிமம் தான் 1 மேக்ஸிமம் வந்து தியரட்டிக்கலி அன்லிமிட்டட் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ வந்து நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இதில இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் வேரியபிளும் வந்து பார்த்தீங்கன்னா, மனோவால இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் வேரியபிளும் கேட்டகாரிக்கல் தான். கேட்டகாரிக்கல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நியூமெரிக்கல் வேரியபிள்ல தான் வரும். சாரி நாமினல்ல வரும். ஸோ, அப்போ கேட்டகரிக்கல்ல வெறும் நேமிங் மட்டும் குடுப்போம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, இதில மினிமம் அதே மாரி ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு அட்லீஸ்ட் வந்து 2 குரூப் வந்து இருக்கணும். அப்ப மினிமம் வந்து 2 குரூப் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு வந்து இருக்கணும். மேக்ஸிமம் வந்து அன்லிமிட்டட். நம்மளுடைய டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த கேட்டகரீஸ்க்கு ஏத்த மாரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, குரூப்ஸ் வந்து எத்தன நம்மளோட டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டடிக்கு ஏத்த மாரி இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். அடுத்தது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் டிவி. இதில மல்டிவேரியேட் அனோவா அப்படின்றபோது பார்த்தீங்கன்னா, மனோவாவுல அ மினிமம் வந்து 2 டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து இருக்கலாம். இதே இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கக்கூடிய அனோவாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் 1 மட்டும் தான் இருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் 2 வேரியபிள் இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து அன்லிமிட்டட் தான். எவ்வளோ டிபெண்டன்ட் வேரியபிள் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மல்டிவேரியேட் அனோவாவுல நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த மல்டிவேரியேட் அனோவாவுல டிபெண்டன்ட் வேரியபிளோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நியூமெரிக்கல். அப்ப நியூமெரிக்கல் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கன்டினியூயஸ் இன்டர்வலா இருக்கலாம். கன்டினியூயஸ் ரேஷியோ இல்ல டிஸ்க்ரீட்டா வந்து இருக்கலாம்.
அடுத்தது குரூப்ஸ். டிபெண்டன்ட் வேரியபிள பொறுத்தவரைக்கும் மல்டிவேரியேட் அனோவால டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு எந்த குரூப்பும் வந்து கிடையாது. இதுக்கும் நமக்கு த்ரெஷோல்டு லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, p வேல்யூ வந்து 0.05 விட கம்மியா இருந்ததுன்னா, நமக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து ஃபேவரபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். அடுத்தது இந்த மல்டிவேரியேட் அனோவாவுடைய ஸ்டெப்ஸ் டூ அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதுவும் அதே சேம் கேட்டகரி அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் லைனியர் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மல்டிவேரியேட் ஆப்ஷன் இருக்கும். இந்த மல்டிவேரியேட் ஆப்ஷன்ஸில் வந்து நமக்கு தேவையானது டிபெண்டன்ட் வேரியபிள் எது தேவையோ, அந்த டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து நம்ம அசைன் பண்ணிடுவோம். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஃபிக்ஸட் ஃபேக்டரில் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பேசிக் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட் ஆக். ஸோ இந்த போஸ்ட் ஆக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டியூகே அதாவது எந்த வேரியபிள் நம்ம அசைன் பண்ண போகிறோமோ அந்த ஃபேக்டர் அதை அசைன் பண்ணிவிட்டு பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக டியூகே அப்படின்றது வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதை நம்ம கொடுத்துருவோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன்ஸில் அந்த ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்கிரிப்டிவ் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிமேட் ஆஃப் எஃபெக்ட் சைஸு நம்மளுக்கு தேவை வேணும் அப்படின்னா ஹோமோஜினிட்டி ஆஃப் டெஸ்ட்டும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு வந்து நம்ம கொடுத்துப்போம். டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸில் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எஸ்டிமேட் ஆஃப் எஃபெக்ட் சைஸு ஹோமோஜினிட்டி ஆஃப் டெஸ்ட் வந்து டிஃபால்ட்டு. அதுக்கடுத்தது சப்சிக்வெண்ட்டாக நம்மளுக்கு எது தேவையோ அட்வான்ஸாக போகும்போது அப்போ பேசிக்காக வந்து இதெல்லாம் நம்ம எனேபிள் பண்ணிவிடுவோம். அதுக்கடுத்தது ஃபைனல் நம்ம ரன் பண்ணிக்கலாம். அப்போ மல்டிவேரியேட் அனோவாவில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதாவது வெறும் மினிமம் வந்து ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து மினிமம் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அன்லிமிட்டெட். இப்போ 2, 3, 4ன்னு சொல்லிட்டு அதிகமாக போகலாம். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா மனோவில் கேட்டகரிக்கல் தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாமினல் தான். இந்த நாமினலில் கண்டிப்பாக ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு வந்து மினிமம் அதாவது அட்லீஸ்ட் 2 குரூப் வந்து இருக்கணும். அதுக்கு மேலே வேணும்னா 3 இல்ல 4 குரூப் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஏ, பி, சின்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணிப்போம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிள் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். டிபெண்டன்ட் வேரியபிள் மல்டிவேரியேட் அனோவா பொறுத்தவரைக்கும் மினிமம் வந்து 2. நீங்கள் வேணும்னா நம்மளுடைய டிபெண்ட்ஸ் அப் அந்த ஸ்டடிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம் 3, 4, 5 சொல்லிட்டு அந்த மாதிரி அன்லிமிட்டடாக வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் போயிட்டே இருக்கும். கண்டிப்பாக டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே நியூமெரிக்கல் தான். ஸோ இது வந்து பேசிக்காக வந்து மல்டிவேரியேட் அனோவாவில் இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேட்டர்ன். அடுத்த பாராமெட்ரிக் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக்டோரியல் மனோவா. அதாவது மல்டிவேரியேட் அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸில் ஃபேக்டோரியல் அனாலிசிஸ் வந்து தனித்தனி ஃபேக்டரா வந்து செக்ரிகேட் பண்ணி அனாலிசிஸ் பண்ணக்கூடிய கேட்டகரி. இதில நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் யூஸ் பண்ணுறது வந்து மினிமம் வந்து 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள். மேக்ஸிமம் வந்து அன்லிமிட்டட் வந்து நிறைய இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து டிஃபால்ட்டாக வந்து கேட்டகரிக்கல் தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நாமினல். ஸோ இந்த நாமினல் கேட்டகரிஸில் வந்து அதாவது நேமிங் மட்டும் கொடுப்பாங்க. ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் நமக்கு வந்து அட்லீஸ்ட் 2 குரூப் வந்து இருக்கலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 3 ஆர் 4, 5ன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம் குரூப்ஸ் வந்து. அப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து 2 குரூப் வந்து இருக்கணும். இதுவும் மல்டிவேரியேட் அனாலிசிஸ் மாதிரி தான். ஸோ இதுலேயும் வெறும் ஃபேக்டோரியல் ஃபேக்டர் அப்படின்ற அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக்டர் அனாலிசிஸ் செப்பரேட்டாக இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மனோவாவில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே தான் இந்த இடத்துலையும் வரும். டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து 2 வேரியபிள் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு மேலே நம்மளுடைய கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 3, 4 சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நியூமெரிக்கலில் தான் இருக்குது. அப்போ நியூமெரிக்கல் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸ் இன்டர்வல், கன்டினியூஸ் ரேஷியோ, டிஸ்க்ரீட் வந்து ஸ்கேல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எதுவும் குரூப்ஸ் வந்து கிடையாது. ஸோ இது மல்டிவேரியேட் அனோவா ஃபேக்டோரியல் மல்டிவேரியேட் அனோவாலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு எந்த குரூப்பும் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வரக்கூடிய ரிசல்ட் அதே சேம் கான்செப்ட் தான். பி வேல்யூ வந்து லெஸ் தென் 0.05 விட கம்மியாக இருக்குன்னா, நமக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து ஃபேவரபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மன்கோவா வந்து பார்க்கலாம். பாராமெட்ரிக் டெஸ்ட்டில் வந்து மன்கோவா அதாவது மல்டிவேரியேட் அனாலிசிஸ் ப்ளஸ் கோவேரியேட்டோட இம்பேக்ட் வந்திருக்கும். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மனோவா டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய என்ன பேசிக் வேரியபிள்ஸ் இருக்கோ அது வந்து வரும். ப்ளஸ் அதுக்கடுத்தது வந்து கோவேரியேட்ஸோட இம்பேக்ட் வந்து இதில் வந்து வரும்.
அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு மன்கோவால வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஐவி அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் மினிமம் வந்து ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து தியரட்டிக்கலி அன்லிமிட்டட். ஸோ எவ்வளோ வேணாலும் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டடீஸ்க்கு ஏத்த மாரி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் அதே மாரி தான் மன்கோவாவும் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து கேட்டகாரிக்கல் வேரியபிள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நாமினல் வேரியபிள். இந்த நாமினல் வேரியபிள்ல ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து 2 குரூப் வந்து இருக்கணும். மினிமம் வந்து 2 குரூப் இருக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டடிக்கு ஏத்த மாரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, குரூப்ல வந்து 3, 4, 5 அப்படி சொல்லிட்டு குரூப் வந்து ஆட் ஆகும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ மன்கோவால டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து அட்லீஸ்ட் 2 டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டடீஸ்க்கு ஏத்த மாரி 3, 4, 5ன்னு சொல்லிட்டு இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கும் அன்லிமிட்டட். அதுக்கு அடுத்தது டிபெண்டன்ட் வேரியபிளுடைய நேச்சர் வந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நியூமெரிக்கல். நியூமெரிக்கல்ல வந்து கன்டினியூயஸ் இன்டர்வல் நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான் கன்டினியூயஸ் ரேஷியோ, டிஸ்க்ரீட் வந்து ரேர் கேஸ்ல யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் குரூப்ஸ். ஸோ டிபெண்டன்ட் வேரியபிள பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய மன்கோவாவுல எதுவும் கிடையாது. நோ குரூப்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கோவேரியேட்ஸ் இருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரே ஒரு கோவேரியேஷன் வந்து கோவேரியேட் வேரியபிள் வந்து இருக்கணும். இந்த கோவேரியேட்ஸோட டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து நியூமெரிக்கல். நியூமெரிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதேதான் டிஸ்க்ரீட், கன்டினியூயஸ் இன்டர்வல், கன்டினியூயஸ் ரேஷியோ எந்த ஃபார்மேட்ல இருக்கோ அத வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கோவேரியேட்ஸ்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த குரூப்பும் வந்து எதுவும் கிடையாது. இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் குரூப் கிடையாது. இண்டிபெ அதுக்கு அடுத்தது கோவேரியேட்ஸ்க்கும் குரூப் கிடையாது. இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு அட்லீஸ்ட் வந்து 2 குரூப் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ரிசல்ட். இதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான். ஆஸ் யூசுவல் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டெஸ்ட் ரிசல்ட் பி வேல்யூ வந்து ஆல்ஃபா வேல்யூ 0.05 விட கம்மியா இருக்கு அப்படின்னா, ஃபேவரபிள் ரிசல்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து இதோட ஸ்டெப்ஸ். அதாவது இந்த மன்கோ அனாலிசிஸ் வந்து நம்ம எஸ்பிஎஸ்ல எப்படி ரன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம். மன்கோவா அனாலிசிஸும் வந்து பார்த்தீங்கன்னா, மனோவா அனாலிசிஸ் அந்த இதில இதுவும் சேர்ந்து இருக்கும். வெறும் ஆப்ஷன் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வரும். அப்ப என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனாலிசிஸ்ல ஜெனரல் லைனியர் மாடல்ல மல்டிவேரியேட் அனாலிசிஸ் ஆப்ஷன்ல நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டிபெண்டன்ட் வேரியபிள் எது தேவையோ அத வந்து நம்ம அசைன் பண்ணிப்போம். ஸோ நம்மளுடைய டிபெண்டன்ட் வேரியபிள் இங்கே டிபெண்டன்ட் வேரியபிள் லிஸ்ட்ல எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து ஃபேக்டர் லிஸ்ட்ல அசைன் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் நம்ம எந்த வேரியபிள் வந்து கோவேரியேட்டா நம்ம அசைன் பண்ணிக்க போறோமோ, அத வந்து கோவேரியேட் பாக்ஸ்ல வந்து நம்ம கிளிக் பண்ணிடுவோம். ஸோ அதர் திங்ஸ் எல்லாமே மத்தது எல்லாமே சேமா தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் டாக் வந்து எனேபிள் ஆகல. மத்தபடி பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ்ல வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்டிவ், எஸ்டிமேட்டட் எஃபெக்ட் சைஸு, ஹோமோஜினிட்டி ஆஃப் டெஸ்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இதில 3 வேரியபிள்ஸ் அசைன் பண்ணதுனால போஸ்ட் டாக் வந்து எனேபிள் ஆகல அப்படி சொல்லிட்டு பார்க்குறோம். இன்கேஸ் போஸ்ட் டாக் எனேபிள் ஆகுது அப்படின்னா, அதில வந்து டியூக்கி டெஸ்ட் வந்து நம்ம எடுப்போம். இதான் பேசிக்கா இருக்கக்கூடியது. இத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரன் பண்ணிடுவோம். அப்போ மன்கோவா அனாலிசிஸ்ல வந்து நம்மளுக்கு ரிக்வயர்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மினிமம் 1 மேக்ஸிமம் அன்லிமிட்டடு. ஸோ இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து கேட்டகரிக்கல் அதாவது நாமினலு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ல வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அட்லீஸ்ட் 2 குரூப் இருக்கணும். மேக்ஸிமம் அன்லிமிட்டடு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா, மன்கோவாவுல அட்லீஸ்ட் 2 டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து அன்லிமிட்டடு. டிபெண்டன்ட் வேரியபிளோட டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து நியூமெரிக்கல். ஸோ அப்போ நியூமெரிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்டினியூயஸ் இன்டர்வல், ரேஷியோ அண்டு டிஸ்க்ரீட்டு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கோவேரியேட் இருக்கணும். கோவேரியேட் வந்து அட்லீஸ்ட் ஒரே ஒரு கோவேரியேட் வேரியபிள் வந்து இருக்கணும். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து நியூமெரிக்கல். ஸோ அப்போ நியூமெரிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் அதே தான் எப்படி டிஃபரெண்ட் வேரியபிளுக்கு யூஸ் பண்ணுறோமோ, அதே தான் இதுக்கும் கோவேரியேட்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம். டிஸ்க்ரீட்டு, கன்டினியூயஸ் இன்டர்வல், அதுக்கு அடுத்தது கன்டினியூயஸ் ரேஷியோ. ஸோ எந்த பேட்டர்ன் வேணுமோ அத நம்ம எடுத்துப்போம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அன்கோவா அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் பிளஸ் கோவேரியன்ஸோட இம்பாக்ட் வந்து இருக்கக்கூடியது. ஸோ பாராமெட்ரிக் டெஸ்ட்ல 11த் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதில அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அன்கோவா அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸோட பேஸ் ஃபார்மேட் நம்ம என்னென்னலாம் இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட் வேரியபிள் எடுக்கிறோமோ, அதே ஃபார்மேட் இருக்கும். கோவேரியன்ட்ஸ் வந்து ஒண்ணு வந்து ஆட் ஆகும். அதோட இம்பாக்ட் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அப்ப இந்த அன்கோவா அப்படின்னும்போது, அதாவது அனாலிசிஸ் வேரியன்ஸ் பிளஸ் கோவேரியன்ட்ஸ். இதில அன்கோவால இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து மினிமம் அதாவது ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து அன்லிமிட்டட் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அன்கோவாவுல நம்ப கேட்டகரிக்கல் வேரியபிள். அப்போ ஒன் வே இதில வந்து பார்த்தீங்கன்னா, அன்கோவாவுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 1 பிளஸ் மினிமம் வந்து 1 எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து அன்லிமிட்டட் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸு. இதுக்கு இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா கேட்டகரிக்கல் தான். ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 2 குரூப்ஸு. மேக்ஸிமம் வந்து அன்லிமிட்டட் குரூப்ஸ். டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்டெக்ஸ்ட் மாரி நம்ம இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் டிவி. இதில நம்பர் ஆஃப் டிவி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் மட்டும் தான் இருக்கும். ஸோ இதில
ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் அதோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நியூமெரிக்கல்ல இருக்கும். நியூமெரிக்கல் அப்டின்னா டிஸ்க்ரீட்டா எடுத்துக்கலாம். கன்டினியூயஸ் இன்டர்வல், கன்டினியூயஸ் ரேஷியோ வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கண்டிப்பா இதில வந்து பார்த்தீங்கன்னா, அன்கோவா அப்டின்னும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இதில ஒரு கோவேரியேட்ஸ் ஒரே ஒரு கோவேரியேட்ஸ் இருக்கலாம். இல்ல டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்டெக்ஸ்ட். நம்ம எந்த கேட்டகரிஸ் ஆஃப் அன்கோவா வந்து நம்ம எடுக்கிறோமோ, அது 1 வேவா, இல்ல 2 வேவா, இல்ல அதுக்கு மேல இருக்கக்கூடிய இது வந்து எடுக்கிறீங்களோ, அந்த கான்டெக்ஸ்ட் அன்கோவாலே நெறைய பேட்டர்ன் இருக்கும். நம்ம வெறும் ஜஸ்ட் வந்து வெறும் பேசிக் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில கோவேரியேட்ஸ் அட்லீஸ்ட் 1 இருக்கணும். ஸோ, அப்ப அன்லிமிட்டெட் நம்மளுக்கு எது தேவை டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்டடீஸ்க்கு ஏத்த மாரி கோவேரியேட்ஸ் உடைய இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் கோவேரியேட்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். 2, 3, 4 அப்படி சொல்லிட்டு. கோவேரியேட் டைப்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இங்கே நியூமெரிக்கல் தான். அதாவது டிஸ்க்ரீட், கன்டினியூயஸ் இன்டர்வல் ரேஷியோ, கன்டினியூயஸ் ரேஷியோ அந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து வரக்கூடிய ரிசல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பி வேல்யூ 0.05 விட கம்மியா இருக்குன்னா, சிக்னிஃபிகன்ட் எஃபெக்ட் நமக்கு ஃபேவரபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். ஸோ, இத எப்படி நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ, இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அனாலிசிஸ் ஜெனரல் லைனியர் மாடல்ல வந்து நம்ம போகலாம். ஜெனரல் லைனியர் மாடல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து யூனிவேரியேட். ஸோ, இந்த யூனிவேரியேட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அனோவ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ, அனோவ் ஃபார்மேட்ல என்ன பேசிக் வருதோ, அதே பேட்டர்ன்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட் வேரியபிள அசைன் பண்ணுவோம். அப்போ டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து அசைன் பண்ணிடுவோம். ஃபிக்ஸட் ஃபேக்டர்ஸ்ல வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கோவேரியஸ் ஆப்ஷன் இருக்கும். அது வந்து நம்ம அப்ளை பண்றோம். கோவேரியேட்ஸ் வந்து எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா, அன்கோவாவுடைய அனாலிசிஸ்க்கு நம்ம ரெடி ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கு அடுத்தது பேசிக் ஆப்ஷன்ஸு. பேசிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்டிவ் எஸ்டிமேட்டட் எஃபெக்ட். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஹோமோஜினிட்டி ஆஃப் வேரியன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பேசிக் டெஸ்ட். இதெல்லாம் நம்ம எனேபிள் பண்ணிட்டு ஃபைனலா நம்ம ரன் பண்ணலாம். போஸ்ட் டாக் வேணும் அப்படின்னா, 2K டெஸ்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணி ரன் பண்ணிப்போம். அடுத்தது பாராமெட்ரிக் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரெக்ரேஷன் வந்து எடுத்துக்கலாம். கார்லேஷன்ல வந்து வேரியபிள்ஸோட கேட்டகரிஸ் எல்லாம் எதுவும் வராது. அதனால நான் அத எடுக்கல. அதனால என்ன பண்ணிப்போம் அப்படின்னா, நான் வந்து பாராமெட்ரிக் டெஸ்ட்ல வந்து அடுத்தது வந்து நானு அதாவது ரெக்ரேஷன். அதில ஃபர்ஸ்ட்டு சிம்பிள் லைனியர் ரெக்ரேஷன் வந்து எடுக்கிறேன். சிம்பிள் லைனியர் ரெக்ரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து என்ன பேட்டர்ன் வந்து வருது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இதுவும் அதே கேட்டகரி தான். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் கேட்டகரிஸ்ல ஃபாலோ பண்றது தான் ரெக்ரேஷன். ஸோ காஸ் வேரியபிள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் வேரியபிள். எஃபெக்ட் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ 2த்துக்கும் சிக்னிஃபிகன்ட் எஃபெக்ட் இருக்கு அப்படி சொல்லிட்டு ஃபாலோ பண்றது. இதில என்ன நம்ம இந்த அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸு, மல்டிவேரியேட் அனாலிசிஸ் இதுக்கும் ரெக்ரேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேரியபிளோட நேச்சர் வந்து நம்மளுக்கு மாறும். அத வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எந்த நேச்சர் ஆஃப் வேரியபிள் அதில வந்து குரூப்பிங் இல்லாம நம்ம பண்ணக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ரெக்ரேஷன் ஆப்ஷன்ஸ்ல வந்து வரும். அப்ப இண்டிவிஜுவல் வேரியபிள்ஸ மட்டும் நம்ம வச்சு நம்ம ரன் பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம நெறைய ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதில ஃபர்ஸ்ட்டு நம்ம சிம்பிள் லைனியர் ரெக்ரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிளோட டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து நியூமெரிக்கல். அதாவது நியூமெரிக்கல்னா டிஸ்க்ரீட் வேல்யூ எடுத்துக்கலாம். கன்டினியூயஸ் இன்டர்வல் ஸ்கேல் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கன்டினியூயஸ் ரேஷியோ ஃபார்மேட்ல வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள் லைனியர் ரெக்ரேஷன் மாடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு நோ குரூப்ஸ் எந்த குரூப்புமே வந்து கிடையாது. அப்ப என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இப்ப குரூப் எதுவும் ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. குரூப் இல்லாம தான் வந்து இண்டிவிஜுவல் வேரியபிளா மட்டும் தான் அது வந்து ரன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் டிபெண்டன்ட் வேரியபிள் சிம்பிள் லைனியர் ரெக்ரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் தான். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து நியூமெரிக்கல் தான். நியூமெரிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்க்ரீட், கன்டினியூயஸ் இன்டர்வல், கன்டினியூயஸ் ரேஷியோ ஃபார்மேட்ல வரக்கூடிய வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து ரன் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் குரூப்ஸ் வந்து டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு எதுவும் கிடையாது. கோவேரியேட்ஸ் எதுவும் வந்து இந்த ஆப்ஷனுக்கு கிடையாது. அப்போ இதோடைய த்ரெஷோல்டு லிமிட் எப்படி வருது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பி வேல்யூ, டெஸ்ட் வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து 0.05 விட கம்மியா இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு ஃபேவரபிள் ரிசல்ட் அப்படி சொல்லிட்டு பார்ப்போம். இதோடைய ஸ்டெப்ஸ் டூ அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். சிம்பிள் லீனியர் ரெக்ரேஷனுடைய ஸ்டெப்ஸ் டூ அனாலிசிஸ். இதில வந்து பார்த்தீங்கன்னா, அனலைஸ்ல போயிட்டு அதுக்கு அடுத்தது வந்து ரெக்ரேஷன். ரெக்ரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, லீனியர் இருக்கும். ஸோ அந்த லீனியர் வந்து நம்ப கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பாக்ஸ் வந்து எனேபிள் ஆகும். இந்த பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து வேரியபிள்ஸ நம்ம அசைன் பண்ணிடுவோம். எது எதெல்லாம் டிபெண்டன்ட் வேரியபிளோ அத வந்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ சிம்பிள் லைனியர் ரெக்ரேஷன் அப்படின்னும்போது ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் தான் வரும். இண்டிபெண்டன்ட் வேரியபிளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எது எதுல பேசிக் இது ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து கிளிக் பண்ணிப்போம். ஸோ சேவ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அதாவது ரெசிடியூவல் வேல்யூஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இந்த ரெசிடியூவல் வேல்யூஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அன்ஸ்டாண்டர்டைஸ்டு அதுக்கு அடுத்தது இன்னொன்னு வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அன்ஸ்டாண்டர்டைஸ்டு நம்ம வந்து குடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிடியூவல்ஸில வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ இதில நமக்கு வந்து ஒரு வேல்யூஸ் வந்து கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நம்ம வந்து ஸ்டாண்டர்டைஸ்டும் நம்ம எனேபிள் பண்ணுறோம் அப்படின்னா, ஜி ஸ்கோரோட வேல்யூ வந்து கிரியேட் ஆகும். ஸோ அப்போ இந்த ஜி ஸ்கோரை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ இது 2த்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிடியூவல்ஸில ஒண்ணு அன்ஸ்டாண்டர்டைஸ்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டைஸ்டு. ஸோ டிஃபால்ட்டா ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிடியூவல்ஸில அன்ஸ்டாண்டர்டைஸ்டு தான் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அத வந்து நம்ம எனேபிள் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு ரெசிடுவல் வேல்யூஸ் வரணும் அப்படின்றதுனால ப்ரிடிக்டட் வேல்யூஸில் அன்ஸ்டாண்டர்டைஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிடுவல் வேல்யூஸில் வந்து ஸ்டாண்டர்டைஸ் மட்டும் நம்ம எடுத்துப்போம். இப்போ ஜஸ்ட் வந்து ப்ரிடிக்டட் வேல்யூஸில் வந்து அன்ஸ்டாண்டர்டைஸ்டு, ரெசிடுவல் வேல்யூஸில் வந்து ஸ்டாண்டர்டைஸ் மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்போ இதுக்கு அடுத்தது வந்து இதில் நம்மளுக்கு டைரெக்ட்டா அப்புறம் கன்டின்யூ குடுத்துடலாம். மத்ததெல்லாம் அட்வான்ஸ் நம்ம அதுக்கு அடுத்தது ஃபர்தரா நம்ம ரன் பண்ணும்போது எது தேவையோ அத நம்ம எடுத்துப்போம். அப்பார்ட் ஃப்ரம் தட் வேற என்ன ஆப்ஷன் வந்து நம்ம இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் பிளாட்ஸ். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆப்ஷன் வந்து நம்ப கிரியேட் பண்ணிடுவோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப எது எதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். நமக்கு மாடல் ஃபிட்டு, எஸ்டிமேட்லாம் டிஃபால்ட்டா இருக்கு. அப்ப அத மட்டும் நம்மளுக்கு டிஸ்கிரிப்டிவ் வேணும்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆர் ஸ்கொயர் வேணும்னாலும் நம்ம தனியா வந்து கோலினியாரிட்டி வந்து செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும், நம்ம என்ன பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்றோமோ அத மட்டும் நம்ம எடுத்துப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து பிளாட்ஸு. ஸோ பிளாட்ஸ் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அசைன் பண்ணிப்போம். அதாவது நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். அந்த ஸ்டாண்டர்டைஸ்டு வந்து ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நம்ம ஒன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாண்டர்டைஸ்டு வந்து அந்த கிரியேட் பண்ண உடனே நம்மளுக்கு வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கும். டைரக்ட்டா நம்மளுடைய எந்த சார்ட்டுக்கு தேவையோ அதுக்கேத்த மாரி எக்ஸ் அண்ட் ஒய் நம்மளுடைய வேரியபிள்ஸ்க்கு ஏத்த மாரி எடுத்துக்கலாம். நம்மளுடைய இதில வந்து பார்த்தீங்கன்னா, Instagram நார்மல் ப்ராபபிலிட்டி டெஸ்ட் எது தேவையோ அதுக்கேத்த மாரி நம்ம அசைன் பண்ணிடுவோம். டிஃபால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பிளாட்ஸ்ல வந்து நம்ம ஜஸ்ட் வந்து பேசிக் மட்டும் தான் அசைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து மல்டிபிள் ரெக்ரேஷன். மல்டிபிள் ரெக்ரேஷன்ல என்ன ஆப்ஷன் வந்து வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது லைனியர் ரெக்ரேஷனுடைய அட்வான்ஸ்டு ஃபார்மேட் தான் வந்து மல்டிபிள் ரெக்ரேஷன். இதில என்ன பேசிக் வந்து யூஸ் பண்றாங்கன்னு வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஐவிஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து மினிமம் மல்டிபிள் ரெக்ரேஷன்ல வந்து 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து அன்லிமிட்டட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்டெக்ஸ்ட் மாரி. பட் டைப் வந்து மாறுது பாருங்க. ஸோ அப்போ இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேட்டகாரிக்கல் வேரியபிளா இருக்கலாம். கேட்டகாரிக்கல் வேரியபிள் எப்ப அப்படின்னா, நம்ம வந்து டம்மி வேரியபிள் கிரியேட் பண்ணிப்போம். டம்மி வேரியபிள் வந்து இந்த என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி கம்ப்யூட் வேரியபிள்ல இல்ல வேற பேட்டர்ன்ல வந்து நம்ம டம்மி வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி கலெக்ட் பண்ண சாம்பிள் அப்படின்னா, அந்த நேரத்தில வந்து அந்த கேட்டகாரிக்கல் அ வேரியபிள வந்து நம்ம எடுத்துப்போம். அதாவது நாமினல் வேரியபிள வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அத வந்து நம்ம ஆவரேஜா எடுத்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் கால்குலேஷனுக்கு எடுக்கலாம். அப்போ மல்டிபிள் ரெக்ரேஷன்ல நம்ம யூஸ் பண்ணிப்போம். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்க்ரீட், கன்டினியூயஸ் இன்டர்வல், கன்டினியூயஸ் ரேஷியோ ஸ்கேல் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் வேரியபிளோட குரூப். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டம்மி வேரியபிள் கிரியேட் பண்றோம் பார்த்தீங்களா? அதில மட்டும் நம்ம ஒரு டம்மி வேரியபிளுக்கு வந்து அட்லீஸ்ட் 2 குரூப் வந்து நம்ம கிரியேட் பண்ணிப்போம். இப்போ மேல், ஃபீமேல் ஜெண்டருடைய டம்மி வேரியபிள் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து நம்ம எவ்வளோ டம்மி வேரியபிள் நேச்சர் ஆஃப் த ஸ்டடீஸ்க்கு ஏத்த மாரி 3, 4, 5ன்னு சொல்லிட்டு குரூப்ஸ் வந்து ஒவ்வொரு டம்மி வேரியபிளுக்கு மட்டும் கிரியேட் ஆகும். இதே நீங்க வேரியபிள்ஸ் வந்து டிஸ்க்ரீட்டாவோ, இல்ல கன்டினியூயஸ் இன்டர்வலாவோ, கன்டினியூயஸ் ரேஷியோவோ இருக்கக்கூடிய வேரியபிள் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம குரூப் வந்து கிடையாது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ரெக்ரேஷன்ல வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் மட்டும் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்ட் வேரியபிளோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் நமக்கு வந்து நியூமெரிக்கல்ல மட்டும் தான் இருக்கும். நியூமெரிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, நமக்கு டிஸ்க்ரீட்டு, அதுக்கு அடுத்தது கன்டினியூயஸ் இன்டர்வல், அதுக்கு அடுத்தது கன்டினியூயஸ் ரேஷியோ இந்த ஃபார்மேட்ல மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்போ டிபெண்டன்ட் வேரியபிள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மல்டிபிள் ரெக்ரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வேரியபிள் தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நியூமெரிக்கல் ஃபார்மேட்ல தான் இருக்கும். டிஸ்க்ரீட், கன்டினியூயஸ் இன்டர்வல், கன்டினியூயஸ் ரேஷியோ. இதில வந்து பார்த்தீங்கன்னா, கோவேரியேட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ கோவேரியேட்ஸோட இம்பாக்ட் எல்லாம் எதுவும் கிடையாது இந்த இடத்துல. ரிசல்ட் அதே மாரி தான். நமக்கு வந்திருக்கக்கூடிய பி வேல்யூ வந்து சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ 0.05 விட கம்மியா வந்திருக்கு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஃபேவரபிளா ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ இதில வந்து மல்டிபிள் ரெக்ரேஷனுடைய ஸ்டெப்ஸ் வந்து எப்படி SPSSல ரன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம். அனாலிசிஸ். ஸோ இப்போ அனாலிசிஸ் பார்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அனாலிசிஸ்ல போயிட்டு ரெக்ரேஷன். ஸோ ரெக்ரேஷன்ல வந்து லைனியர். ஸோ லைனியரை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பாக்ஸ் வந்து அசைன் ஆகும். ஸோ நம்மளுக்கு அப்போ என்ன பண்றாங்க, டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து ஒண்ணே ஒண்ணு தான். அப்போ அந்த டிபெண்டன்ட் வேரியபிள் எதுவோ அத நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஸோ என்ன மேக்ஸிமம் அசைன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மினிமம் 2 அந்த கேட்டகரிஸ்ல பிளஸ் என்ன சொன்னாங்களோ, அதே பேட்டர்ன்ல நம்ம வந்து அப்ளை பண்ணிப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பேசிக் ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு.
ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் டிஃபால்ட்டாக ஆல்ரெடி எஸ்டிமேட் ஃபிட் இருக்கும். நம்மளுக்கு வேணும் அப்படின்னா கோலினியாரிட்டி செக் பண்ணிக்கலாம். டர்பின் வாட்சன் டெஸ்ட் இருக்குது. அது ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணிப்போம். எது தேவையோ பேசிக்காக அதை மட்டும் அப்ளை பண்ணிப்போம். ஸோ நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீன் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எரர்லாம் வேணும்னா டிஸ்கிரிப்டிவ் வந்து நம்ம அப்ளை பண்ணிப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிளாட் ஆப்ஷன் இருக்குது, பிளாட் அண்ட் சேவ். ஸோ இந்த பிளாட் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம XY ஹரிசாண்டல் எந்த பிளாட் வேணுமோ அதை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு வந்து வேரியபிள்ஸை X அண்ட் Y கேட்டகரிஸில் நம்ம அப்ளை பண்ணி நமக்கு வந்து ஹிஸ்டோகிராம் ஃப்ளாட் வேணுமோ இல்லை நார்மல் ப்ராபபிலிட்டி பிளாட் வேணுமோ அதை வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஹிஸ்டோகிராம் வேணும் அப்படின்னா அதை வந்து எனேபிள் பண்ணிவிடுவோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த சேவ் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே தான், அதாவது ப்ரிடிக்டட் வேல்யூ நம்மளுக்கு வந்து அன்ஸ்டாண்டர்டைஸ் நம்ம எடுத்துக்கலாம். ரெசிடியூவலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ் நம்ம எடுத்துப்போம். ஸோ அது பேசிக்காக அந்த அதாவது ஜி ஸ்கோரோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணிக்கிறது ரெசிடியூவல் வேல்யூஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம அப்ளை பண்ணிப்போம். அப்போ மல்டிபிள் ரெக்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மினிமம் 2 ஐவி வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்குது. அதுக்கு மேலே அன்லிமிட்டடு. நெக்ஸ்ட் வந்து இதில் பாருங்கள் கேட்டகரிக்கல் வேரியபிள் டம்மி வேரியபிள் யூஸ் பண்ணுறேன்னா கேட்டகரிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரீட் கண்டினியூஸ் இன்டர்வல் டிஸ்கிரீட் யூஸ் பண்ணிக்கலாம், கண்டினியூஸ் இன்டர்வல் யூஸ் பண்ணிக்கலாம், கண்டினியூஸ் ரேஷியோ யூஸ் பண்ணிக்கலாம். டம்மி வேரியபிளுக்கு மட்டும் நம்ம குரூப் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிவி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் மட்டும்தான். அது கண்டிப்பாக நியூமரிக்கல் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அதாவது டிஸ்கிரீட், கண்டினியூஸ் இன்டர்வல், கண்டினியூஸ் ரேஷியோ ஸ்கேல் இதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி மல்டிபிள் ரெக்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கு வந்து எந்த குரூப்பும் கிடையாது. கோவேரியேட்ஸ் அப்படின்ற கான்செப்டே இல்லை. அதனால் அது குரூப்பு வேரியபிள் எதுவுமே வந்து இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாராமெட்ரிக் டெஸ்ட்டில் வந்து 14th பாலினாமியல் ரெக்ரேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது மல்டிபிள் ரெக்ரேஷனை விட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பாங்க எல்லாத்தோட டிஃப்ரெண்ட் இதில். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா நான் லைனியர் கர்வ் அந்த கேட்டகரிஸில் இருக்கக்கூடியது. லீனியாரிட்டி பெரிய அளவில் இல்லாத பட்சத்தில் நம்ம இந்த பாலினாமியல் ரெக்ரேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் ஒன்றுக்கு மேலே இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து எதுவும் கிடையாது. அப்போ தெர் இஸ் மினிமம் அண்டு மேக்ஸிமம் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து ஒன்று மட்டும்தான். இண்டிபெண்டன்ட் வேரியபிளோட டைப் வந்து மாறும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதில் கேட்டகரிக்கல் வேரியபிள் கிடையாது. அப்போ வெறும் நியூமரிக்கல் மட்டும்தான் இருக்குது. நியூமரிக்கல் வந்து டிஸ்கிரீட்டு, கண்டினியூஸ் இன்டர்வல், கண்டினியூஸ் ரேஷியோ வந்து நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிள் டைப்பாக யூஸ் பண்ணிக்கிறோம். அதேமாதிரி இந்த பாலினாமியல் ரெக்ரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோ குரூப்ஸ் எந்த குரூப்பும் வந்து கிடையாது. ஏன்னா இதில் டம்மி அந்த மாதிரிலாம் எதுவும் டம்மி வேரியபிள்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறது இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் பாலினாமியல் ரெக்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து ஒன்று தான். எப்படி வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு என்ன பேட்டர்ன் வந்து டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் வருதோ அதே தான் இங்கேயும் நியூமரிக்கல் தான் வரும். டிஸ்கிரீட்டு, கண்டினியூஸ் இன்டர்வல், அதுக்கடுத்தது கண்டினியூஸ் ரேஷியோ. அதுக்கடுத்தது டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் குரூப் கிடையாது, கோவேரியஸ் ஆப்ஷனே இல்லை. இதுலேயும் அதே மாதிரி தான் நம்மளுடைய பி வேல்யூ வந்து 0.05 விட கம்மியாக இருக்குது அப்படின்னா சிக்னிஃபிகண்ட் எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஃபேவரபிள் ரிசல்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இதில் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ எஸ்பிஎஸ்எஸ்ல இதோடைய ஸ்டெப்ஸ் டு அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பாலினாமியல் ரெக்ரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனாலிசிஸில் ரெக்ரேஷன். ஸோ ரெக்ரேஷனில் போயிட்டு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்வ் எஸ்டிமேஷன் அப்படி சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இந்த கர்வ் எஸ்டிமேஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணிடுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்தது நம்ம டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய டிபெண்டன்ட் வேரியபிள் எதுவோ அதை அசைன் பண்ணிவிடுவோம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இதை வந்து இண்டிபெண்டன்ட் லிஸ்ட்டில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் பர்ச்சேஸ் வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து இண்டிபெண்டன்ட் லிஸ்ட்டில் நம்ம அப்ளை பண்ணிடுவோம். அசைன் பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது ஸ்டெப் 3ல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாடல்ஸு. அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய மாடல் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனியர், குவாட்ரிக், கியூபிக் இதெல்லாம் பேசிக்காக இருக்கக்கூடியது அதெல்லாம் எனேபிள் பண்ணிடலாம். இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கும். இன்க்ளூட் கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன், பிளாட் மாடல்ஸ்லாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த சேவ் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பேசிக்காக எது தேவையோ அந்த ரெசிடியூவல்ஸ் வேல்யூஸு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ப்ரிடிக்டட் வேல்யூஸ், ரெசிடியூவல் வேல்யூஸ் வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேசிக்காக ப்ரிடிக்டட் வேல்யூ, ரெசிடியூவல் வேல்யூஸ் இதெல்லாம் வந்து நம்ம எனேபிள் பண்ணலாம். அதுக்கடுத்தது ஃபைனல் நம்ம ரன் பண்ணிப்போம். நம்மளுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அனோவா டேபிள் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு டிஸ்பிளே அனோவோ எனேபிள் பண்ணுவோம். பேசிக்காக வந்து லைனியர், குவாட்ரிக்கு, கியூபிக்கு, அதுக்கடுத்து டிஸ்பிளே அனோவா டேபிள். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து நமக்கு வந்து ப்ரிடிக்டட் வேல்யூஸு, ரெசிடியூவல்ஸு இதெல்லாம் நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்.
இதோட த்ரெஷ்ஹோல்டு லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரிமெண்டல் சேஞ்சஸ் ஆர் ஸ்கொயர் பீட்டா 2 அப்படி சொல்லிட்டு 2 சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ வரும். 2மே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டெஸ்ட் வேல்யூ வந்து 0.05 விட கம்மியா இருந்ததுன்னா, நம்மளுக்கு ஃபேவரபிள் ரிசல்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். இப்போ பாலினாமியல் ரெக்ரேஷனை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுக்கக்கூடிய வேரியபிள்ஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் நியூமெரிக்கல்ஸு. நியூமெரிக்கல்ல டிஸ்க்ரீட் கன்டினியூஸ் இன்டர்வல், அதுக்கடுத்தது கன்டினியூஸ் ரேஷியோ. ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தான் எடுக்கிறோம். குரூப்லாம் எதுவும் கிடையாது. அதுக்கடுத்தது ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் தான் எடுக்கிறோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நியூமெரிக்கல் தான். டிஸ்க்ரீட் கன்டினியூஸ் இன்டர்வல், கன்டினியூஸ் ரேஷியோ இந்த ஃபார்மேட்டு தான். அதேமாரி டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் எந்த குரூப்பும் வந்து கிடையாது. கோவேரியட்ஸு எதுவும் இல்லை. அடுத்த பாராமெட்ரிக் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து 15த் ஸ்டெப் வைஸ் ரெக்ரேஷன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ரெக்ரேஷன் ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஸோ, அதான் அட்வான்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரெக்ரேஷன். ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து மினிமம் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் மினிமம். அதுக்கு அடுத்தது 3, 4 அப்படி சொல்லிட்டு நம்ம அன்லிமிட்டட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்டெக்ஸ்ட். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் வேரியபிளோட டைப் கேட்டகாரிக்கல். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டகாரிக்கல் வந்து எப்போ அப்படின்னா, நம்ம டம்மி வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது மட்டும்தான். டம்மி வேரியபிள் கிரியேட் பண்ணி நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நேரத்தில் நம்ம கேட்டகாரிக்கலாக அது வந்து கேட்டகாரிக்கல் வேரியபிளை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டிஸ்க்ரீட்டு, கன்டினியூஸ் இன்டர்வல் வேரியபிள், கன்டினியூஸ் ரேஷியோ ஸ்கேல்லாம் வந்து ஸ்டெப் வைஸ் ரெக்ரேஷன் அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணிப்போம். அடுத்தது இண்டிபெண்டன்ட் வேரியபிளோட குரூப் வெறும் டம்மி வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஒரு டம்மி வேரியபிளுக்கு அட்லீஸ்ட் 2 குரூப் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெண்டர் டம்மி வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, மேல் அண்ட் ஃபீமேல் அப்படி சொல்லிட்டு 2 குரூப் வந்து கிரியேட் பண்ணுவோம். மேக்ஸிமம் வந்து நம்ம எத்தனை டம்மி வேரியபிள் நேச்சர் ஆஃப் த டம்மி வேரியபிளுக்கு ஏற்ற மாதிரி குரூப் வந்து 2 + 2க்கு மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்ட் வேரியபிள். இந்த ஸ்டெப் வைஸ் ரெக்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்ட் வேரியபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வெறும் நியூமெரிக்கல் தான். நியூமெரிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்க்ரீட் முழு எண்ணா இருக்கும். நெக்ஸ்ட் இல்ல கன்டினியூஸ் இன்டர்வல் இல்ல கன்டினியூஸ் ரேஷியோ ஸ்கேல் வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் வைஸ் ரெக்ரேஷனுக்கு வந்து எதுவும் குரூப் எல்லாம் எதுவும் கிடையாது. அதேமாரி கோவேரியேட்ஸ் எல்லாம் எதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டெப் வைஸ் ரெக்ரேஷனுக்கு வந்து கிடையாது. இதுக்கும் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அதே தான். பி வேல்யூ நம்மளுடைய டெஸ்ட் வேல்யூ வந்து 0.05 விட கம்மியா இருக்கு அப்படின்னா, ஃபேவரபிள் ரிசல்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். ஸோ, இது எப்படி வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது எஸ்பிஎஸ்எஸ்ல எப்படி வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ, இதோட பேட்டர்ன் வந்து பார்ப்போம். ஸ்டெப் வைஸ் ரெக்ரேஷன் அனாலிசிஸ்ல போவோம். அனாலிசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்ரேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைனியர். லைனியர்ல வந்து நம்ம கிளிக் பண்ணிடுவோம். பாக்ஸ் வந்து ஆஸ் யூசுவல் பாக்ஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ, இதில் நம்ம டிபெண்டன்ட் வேரியபிள் எது தேவையோ நம்ம ஏற்கனவே பண்ணது தான். அதே கான்செப்ட் தான். டிபெண்டன்ட் வேரியபிள் அசைன் பண்ணிக்கலாம். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து தனியாக அசைன் பண்ணிடுவோம். இதில் இந்த மெத்தட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மெத்தட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்டெப் வைஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நம்ம ஸ்டெப் வைஸ் ரெக்ரேஷனுக்கு இதை மாற்றிப்போம். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதே கேட்டகரிஸ் தான் வரும். நம்ம எதெல்லாம் பேசிக்காக எனேபிள் பண்ணுமோ எஸ்டிமேட்டு, மாடல் ஃபிட்டு வேணும்னா கோலினியாரிட்டி எடுக்கலாம். டர்பின் வாட்சன் டெஸ்ட் வேணும்னா நம்மளுடைய தேவைக்கு நம்ம அதை எடுத்துப்போம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேவ் ஆப்ஷனில் பிளாட்டில் அன்ஸ்டாண்டர்டைஸ்டு, ரெசிடியூவில் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு எது வேணுமோ அதை நம்ம எடுத்துப்போம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பிளாட்ஸு. ஸோ, பிளாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ், ஒய்க்கு நம்ம அசைன் பண்ணிவிட்டு ஹிஸ்டோகிராமா, நார்மல் ப்ராபபிலிட்டி அப்படின்றது ஆஸ் யூசுவல் நம்ம ஏற்கனவே பார்த்த அதே பேட்டர்னில் தான் வருது. ஸோ, ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸில் எதுவும் நம்மளுக்கு தேவையில்ல. அது டிஃபால்ட்டா இருக்கும். அத நம்ம அப்படியே வச்சுட்டு நம்ம ஃபைனலா வந்து ரன் பண்ணிடுவோம். அப்போ ஸ்டெப் வைஸ் ரெக்ரேஷன் மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் 2 மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டடு. அதுக்கடுத்தது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் டைப் வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டகரிக்கல் வேரியபிள் டம்மி வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கணும்னா, கேட்டகரிக்கல் வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி டிஸ்க்ரீட், கன்டினியூஸ் இன்டர்வல், கன்டினியூஸ் ரேஷியோ அதாவது நியூமெரிக்கல் வரும். இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, டம்மி வேரியபிளுக்கு மட்டும் அட்லீஸ்ட் 2 குரூப் ஒரு டம்மி வேரியபிளுக்கு இருக்கணும். டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா 1. டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நியூமெரிக்கல் தான். டிஸ்க்ரீட், கன்டினியூஸ் இன்டர்வல், கன்டினியூஸ் ரேஷியோ வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். இப்போ அடுத்த பாராமெட்ரிக் டெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஹைரார்க்கியல் ரெக்ரேஷன். அதாவது இப்போ நம்ம டாப் டூ பாட்டம், பாட்டம் டூ டாப்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மேனேஜ்மெண்ட்டோட கான்செப்ட் வந்து வரும். அதாவது ஹைரார்க்கி பாஸ் கிட்ட இருந்து வந்து நம்ம ஒர்க்கர்ஸ்க்கு வந்து எப்படி ஒர்க் அசைன் ஆகுது, ஒர்க்கர் கிட்ட இருந்து கம்யூனிகேஷன் பாஸ்க்கு எப்படி போதோ, அதே பேட்டர்ல வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் ஹைரார்க்கியல் ரெக்ரேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து மினிமம் 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, அதுக்கடுத்து மேக்ஸிமம் வந்து அன்லிமிட்டட் தான்.
அதுக்கடுத்தது இதுவும் அதே மாரி மல்டிபிள் ரெக்ரெஷன் கான்செப்ட் மாரி தான். இதுலயும் வந்து கேட்டகரிக்கல் வேரியபிள் வந்து டம்மி வேரியபிள் நம்ம ஸ்டடீஸ்க்கு டம்மி வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, கேட்டகரிக்கல் வேரியபிள் வந்து அப்ளை ஆகும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரீமெண்ட் ஸ்கேல் வரும். இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து பாருங்க, வெறும் என்ன பண்ணுவோம் கன்டினியூயஸ் இன்டர்வல், கன்டினியூயஸ் ரேஷியோ, டிஸ்க்ரீட் இது மட்டும் தான் இருக்கும். இப்ப இதுல புதுசா வந்து அக்ரீமெண்ட் ஸ்கேல் வந்து வருது. அக்ரீமெண்ட் ஸ்கேல்னா இந்த 5 பாயிண்ட் லிக்கர்ட் ஸ்கேலு, அதுக்கடுத்தது 7 பாயிண்ட் லிக்கர்ட் ஸ்கேலு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லிக்கர்ட் ஸ்கேல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹைரார்க்கியல் ரெக்ரெஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் குரூப்ஸு. இண்டிபெண்டன்ட் வேரியபிள் குரூப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டம்மி வேரியபிள்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம வந்து குரூப் வந்து கிரியேட் பண்ணுவோம். இந்த குரூப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டம்மி வேரியபிளுக்கு அட்லீஸ்ட் வந்து 2 குரூப் வந்து கிரியேட் பண்ணுவோம். மேக்ஸிமம் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்டெக்ஸ்ட் அன்லிமிட்டட் வந்து நம்ம குரூப்ஸை வந்து கிரியேட் பண்ணுவோம். ஒன்லி டம்மி வேரியபிளுக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும். அதுக்கடுத்தது ஹைரார்க்கியல் ரெக்ரெஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் மட்டும்தான். ஸோ அதில் அதே மாதிரி டிபெண்டன்ட் வேரியபிளோட டைப் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து நியூமரிக்கல். இதில் டிஸ்க்ரீட், கன்டினியூஸ் இன்டர்வல், அதுக்கடுத்து கன்டினியூஸ் ரேஷியோ தான். இதில் லிக்கர் ஸ்கேல் வந்து மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, கோவேரியட்ஸ் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா, எதுவும் குரூப்லாம் எதுவும் கிடையாது. கோவேரியட்ஸோட ஆப்ஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய வேல்யூ வந்து லெஸ் தென் 0.05னா நம்மளுக்கு சிக்னிஃபிகன்ட் எஃபெக்ட் இருக்குன்னு அர்த்தம். வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து ஃபேவரபுளா இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இதோட ஸ்டெப்ஸ் வந்து பார்ப்போம். இதில வந்து 2 பிளாக்ஸ் ஆப்ஷன்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சேம் அதே அனாலிசிஸ்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெக்ரெஷன், ரெக்ரெஷன்ல வந்து லைனியர், லைனியர்ல நம்மளுக்கு ஏத்த மாரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து நம்ம அசைன் பண்ணிடுவோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்ட் வேரியபிள் ஏதாவது ஒரு டைம் வேரியபிள் டைம் ஸ்பென்ட்ன்னு இருக்குன்னா, இது வந்து அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஸ்டெப் 2 இதில வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ்ல வந்து இருக்கும். இப்ப இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் 1 அண்ட் 2ன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன்ல நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ ஏதாவது கண்ட்ரோல் வேரியபிள் நம்ம வந்து எடுக்க போறோம். ஏஜ், இன்கம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கண்ட்ரோல் வேரியபிள நம்ம எடுக்க போறோம் அப்படின்னா, செகண்ட் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப அது வந்து மேக்ஸிமம் இண்டிபெண்டன்ட் வேரியபிளா இருக்கலாம். கண்ட்ரோல் வேரியபிள் வந்து. அத வந்து நம்ம செகண்ட் பிளாக்ல வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு, மத்தது எப்படியெல்லாம் நம்ம ரெக்ரேஷனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்றோமோ, அது எல்லாத்தையும் அப்ளை பண்ணுவோம். ஸ்பெசிஃபிக்கா வந்து ஆர் ஸ்கொயர் சேஞ்ச் வந்து இந்த இடத்துல எனேபிள் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர் ஸ்கொயர் சேஞ்சு, கோலினியாரிட்டி, டயக்னஸ்டிக் இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணல. அதெல்லாம் அடிஷ்னலா நம்ம பேசிக் ஆப்ஷன்ல இருந்து அடிஷ்னலா அப்ளை பண்ணுவோம். ஸோ, அப்ப அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆர் ஸ்கொயர் வந்து எனேபிள் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. கோலினியாரிட்டி எனேபிள் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. மத்ததெல்லாம் வந்து டிஃபால்ட்டா இருக்கக்கூடியது. ஸோ, மத்ததெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். பிளாட் ஆப்ஷன்ஸ்ல வந்து டிஃபால்ட்டா எக்ஸ் அண்ட் ஒய் அசைன் பண்ணிக்கிறதுக்கு. சேவ் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரிடிக்டட் வேல்யூல அன்ஸ்டாண்டர்டைஸ்டு, ரெசிடுவல்ல ஸ்டாண்டர்டைஸ் குடுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சேம் ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து டிஃபால்ட் ஆப்ஷன் அதில எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல. டைரக்ட்டா வந்து நம்ம டெஸ்ட்ட ரன் பண்ணிக்கலாம். அப்போ ஹைரார்க்கியல் ரெக்ரெஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து மினிமம் அட்லீஸ்ட் 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள், மேக்ஸிமம் அன்லிமிட்டெடு. இண்டிபெண்டன்ட் வேரியபிளோட டைப் வந்து கேட்டகரிக்கல். டம்மி வேரியபிள் யூஸ் பண்ணோம்னா கேட்டகரிக்கல். அத தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரீமெண்ட் ஸ்கேல், லிக்கர்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்க்ரீட், கன்டினியூயஸ் இன்டர்வல் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம். கன்டினியூயஸ் ரேஷியோ ஸ்கேல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் குரூப் வந்து டம்மிக்கு மட்டும் ஒரு டம்மி வேரியபிளுக்கு அட்லீஸ்ட் 2 குரூப் வந்து கிரியேட் பண்ணிப்போம். மேக்ஸிமம் வந்து அன்லிமிட்டெட். எவ்வளோ டம்மி குரூப்போட நேச்சர் மாறுதோ அதுக்கேத்த மாரி. டிவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹைரார்க்கியல் ரெக்ரெஷனுக்கு வந்து ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் மட்டும் தான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நியூமெரிக்கல் தான். இதில வந்து டிஸ்க்ரீட், கன்டினியூயஸ் இன்டர்வல், கன்டினியூயஸ் ரேஷியோ மட்டும் தான். இதில லிக்கர் ஸ்கேல்லாம் எதுவும் வராது. அதேமாரி டிவிக்கு எதுவும் குரூப் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 17த் பாராமெட்ரிக் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் வந்து பைனரி கான்செப்ட்ல வரும். அதாவது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் வருது பார்த்தீங்களா? அத வந்து நம்ம முக்கியமா எடுப்போம். இதில இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எத்தன வருதுன்றத பார்க்கலாம். ஸோ இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் மினிமம் ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து அன்லிமிட்டட் எவ்வளோ ஸ்டடீஸ்க்கு ஏத்த மாரி இன்கிரீஸ் ஆகும். இண்டிபெண்டன்ட் வேரியபிளோட டைப் வந்து இதில நெறைய டைப்ல வந்து வருது பாருங்க. கேட்டகரிக்கல். கேட்டகரிக்கல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து அதாவது இது வந்து கேட்டகரிக்கல் வேரியபிளா எடுக்கிறீங்கன்னா, கோவேரியட்ஸா அது வந்து அதுவே அசைன் பண்ணிக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்க்ரீட் வேரியபிள் எடுக்கலாம். கன்டினியூயஸ் இன்டர்வல் வேரியபிள் எடுக்கலாம். கன்டினியூயஸ் ரேஷியோ வேரியபிள் எடுக்கலாம். அக்ரீமெண்ட் ஸ்கேல் வந்து எடுத்துக்கலாம். அதாவது 5 7 லிக்கர் ஸ்கேல் வந்து எடுக்கலாம். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரேங்கிங் ஸ்கேல் வந்து எடுக்கலாம். ஃபர்ஸ்ட், செகண்ட் சொல்லிட்டு இந்த மாரி ஆர்டர் வச்சு எடுக்கிறோம் பார்த்தீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டகரிக்கலா வந்து அதாவது அது வந்து தனியா ஒரு கான்செப்ட்டா போகும். ரேங்கிங் ஸ்கேல் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, அத வந்து கேட்டகரிக்கல் வேரியபிள்லேருந்து டம்மி வேரியபிள கிரியேட் பண்ணணும். டம்மி வேரியபிள கிரியேட் பண்ணி, அதில ரேங்கிங் வந்து நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிறீங்கன்னா, 10த் + 2 யுஜி
பிஜி இந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த ரேங்கிங் ஸ்கேலை வந்து டம்மி வேரியபிள் கிரியேட் பண்ணி அதை வந்து நீங்கள் லாஜிஸ்டிக் ரெக்ரேஷனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டினல் ஸ்கேல் ஆர்டர் படி. அப்போ அதாவது இதை விட இது பெருசு சின்னதுன்னு சொல்லிட்டு ஹைரார்கி அசெண்டிங் ஆர்டரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் பார்த்தீங்களா? அந்த ஆர்டினல் ஸ்கேல் வந்து நம்ம டம்மி வேரியபிள் கிரியேட் பண்ணியும் நம்ம லாஜிஸ்டிக் ரெக்ரேஷனில் வந்து நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு கேட்டகரியில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதில் வந்து பாருங்கள் கேட்டகரிக்கல் வேரியபிளில் வந்து டிஸ்கிரீட் கண்டினியூஸ் இன்டர்வல் ஆல்மோஸ்ட் எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஜிஸ்டிக் ரெக்ரேஷனில் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் டைப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். அதுக்கு அடுத்தது இண்டிபெண்டன்ட் வேரியபிளில் குரூப் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆர்டினல் ஸ்கேல் நீங்கள் ஆர்டினல் ஸ்கேல் யூஸ் பண்ணுறீங்க, ரேங்கிங் ஸ்கேல் யூஸ் பண்ணுறீங்க, இதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டம்மி வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம குரூப் வந்து கிரியேட் பண்ணுவோம். அப்போ டம்மி வேரியபிள் இதுக்கு மட்டும் தான் நம்ம கிரியேட் பண்ணும்போது ஆர்டினல் ரேங்கிங் ஸ்கேல் இதுக்கெல்லாம் மட்டும் கிரியேட் பண்ணும்போது அதுக்கு மட்டும் ஒரு டம்மி வேரியபிளுக்கு அட்லீஸ்ட் வந்து 2 குரூப்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அப்போ மேக்ஸிமம் வந்து அன்லிமிட்டெட் நேச்சர் ஆஃப் வேரியபிள்ஸை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ வெறும் ஆர்டினல் ரேங்கிங் ஸ்கேல் டம்மி வேரியபிளை தவிர்த்து டம்மி வேரியபிளை தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய லிக்விட் ஸ்கேல் கண்டினியூஸ் நாமினல் ஸ்கேலுக்குலாம் வந்து எதுவும் குரூப் கிடையாது. லாஜிஸ்டிக் ரெக்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பாராமெட்ரிக் டெஸ்ட். லாஜிஸ்டிக் ரெக்ரேஷனுக்கு வந்து நான் பாராமெட்ரிக் டெஸ்ட்லாம் தனியாக இருக்குது. அதோட டைப் எல்லாம் மாறும். நம்ம வெறும் பாராமெட்ரிக் டெஸ்ட் மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ லாஜிஸ்டிக் ரெக்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் தான். அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. டிபெண்டன்ட் வேரியபிள் டைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பைனரி டைப் கேட்டகரிக்கல் இது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ அந்த கேட்டகரிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா பைனர். அப்போ பைனரி அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா எஸ் ஆர் நோ, ஒன்று திஸ் ஆர் தட், ரெண்டே ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். இப்போ பை நாட் பை, செல் நாட் செல் அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு வந்து இருக்கும் லாஜிஸ்டிக் ரெக்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் கோவேரியட்ஸ் வந்து இது ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. எதெல்லாம் நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிளோடைய எதெல்லாம் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எடுக்கிறோமோ அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கோவேரியட்ஸை வந்து ட்ரீட் பண்ணிக்கும். அதேமாதிரி நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிளில் என்னென்னலாம் நம்ம டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து நம்ம எடுத்துருக்கிறோமோ அதெல்லாம் கேட்டகரிக்கல், டிஸ்கிரீட், கண்டினியூஸ் இன்டர்வல், கண்டினியூஸ் ரேஷியோ, அக்ரிமெண்ட் ஸ்கேலு, ரேங்கிங் ஸ்கேலு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேங்கிங் ஸ்கேல், ஆர்டினல் ஸ்கேலில் ஸ்பெசிஃபிக்காக டம்மி வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது அதே மாதிரி கோவேரியட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுவே அசைன் ஆகிறதுனால இதுக்கும் நம்ம குரூப் நம்ம பார்த்தீங்கன்னா டம்மி வேரியபிள் ஆர்டினல் ஸ்கேல், ரேங்கிங் ஸ்கேல் கிரியேட் பண்ணும்போது டம்மி வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு மட்டும் நம்ம அட்லீஸ்ட் ஒரு டம்மி வேரியபிளுக்கு 2 குரூப்பு, மேக்ஸிமம் வந்து அன்லிமிட்டெடு. ஸோ இதுக்கும் அதே பேட்டர்ன் தான். நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பி வேல்யூ வந்து லெஸ் தென் 0.05 இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய ரிசல்ட் வந்து ஃபேவரபுளாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை எப்படி நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரேஷன் எப்படி ரன் பண்ணலாம் ஸ்பேசஸ்லன்னு பார்த்தீங்கன்னா அனாலிசிஸு, அதில் ரெக்ரேஷன் கான்செப்ட்டு. ஸோ ரெக்ரேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பைனரி லாஜிக் இருக்கும். ஸோ அந்த பைனரி லாஜிக் ஆப்ஷனை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்தது பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் டிபெண்டன்ட் வேரியபிள் நம்ம அசைன் பண்ணிப்போம். அதுக்கடுத்தது நம்மளுடைய கோவேரியட்ஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோவேரியட்ஸ் ஆப்ஷனுக்கு மட்டுமே வந்து இதில் டைரெக்டாக அசைன் ஆகும். தனியாக இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு சொல்லிட்டு தனியாக பாக்ஸ் கிடையாது. ஸோ எது தேவையோ அதை நம்ம அப்ளை பண்ணிப்போம். ஸோ அஸ் பெர் த பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸு. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஃபைன் கேட்டகரிக்கல். ஸோ இப்போ எல்லாத்தையும் அசைன் பண்ணிட்டோம். அதுக்கடுத்தது நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன பேட்டர்ன் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரிக்கல் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த கேட்டகரிக்கல் ஆப்ஷனில் நம்ம எத்தனை ஐவி எடுத்துருக்கிறோமோ அந்த ஐவிக்கு வந்து நம்ம குரூப் வந்து டிஃபைன் பண்ணிப்போம். ஸோ அப்போ நான் ஒரு ஐவி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெண்டர் எடுத்துருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிட்டோம்னா நான் வந்து இங்கே குரூப் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம எதுவும் மேனுவலாக என்டர் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம எந்த வேரியபிள்ஸ்க்கு நம்ம குரூப் அசைன் பண்ண போகிறோமோ அதை மட்டும் நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் அசைன் பண்ணிவிட்டு டைரெக்டாக கண்டினியூ கொடுத்துடலாம். அதுக்கடுத்தது வந்து ஸ்டெப் 4 வந்து ஆப்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்டரேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதை வந்து எடுத்துப்போம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல், இது வந்து 95% அதை வந்து எனேபிள் பண்ணிவிடுவோம். அது வந்து ஹைட் ஆகியிருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எனேபிள் பண்ணிவிடுவோம். அதுக்கு அடுத்தது வந்து மற்றதில் டிஃபால்ட் வேல்யூ இருக்கும். அப்படியே டேரெக்டாக அதை கண்டினியூ கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து நம்ம டெஸ்ட்டை வந்து நம்ம ரன் பண்ணிவிடுவோம். ஸோ நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வரும்.
இதில மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு டிஃபரண்டான டெஸ்டிங் ஃபேவரபிள் வந்து வரும். ஆம்னிபஸ் டெஸ்ட்ன்னு சொல்லிட்டு சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா, லெஸ் தென் 0.05 0.05 விட கம்மியா இருக்கணும். அப்படி இருந்ததுனா தான் அது வந்து நம்மளுக்கு ஃபேவரபிள் அப்படின்னு அர்த்தம். வால்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கும். அதுவும் லெஸ் தென் 0.05 வந்து இருக்கணும். அதுக்கு அடுத்தது எக்ஸ்போனன்ட் பி ஆட் ரேஷியோன்னு சொல்லிட்டு இருக்கும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிக்னிஃபிகன்ட்லி நாட் ஈக்குவல் டூ 1.0க்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன அதாவது கரெக்ட்டா இது சமமா வந்து வரக்கூடாது. எய்தர் வந்து லெஸ் தென் 1ஆவோ இல்ல கிரேட்டர் தென் 1ஆவோ வந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஃபேவரபிள்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது கிளாசிஃபிகேஷன் அக்யூரசி வந்து கிரேட்டர் தென் 70% அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மட்டும் நம்மளுக்கு த்ரெஷோல்ட் லிமிட் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டெஸ்ட்டை விட மாறுது. அப்போ லாஜிஸ்டிக் ரெக்ரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து எல்லா பேட்டர்ன்லயுமே வந்து வந்துடுது ஆல்மோஸ்ட். அதேமாரி அதில வந்து கேட்டகரிக்கல் என்ன பண்றோம் டம்மி வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஆர்டினல் ரேங்கிங் ஸ்கேல் இருக்கு அப்படின்னா மட்டும், அதுக்கு டம்மி வேரியபிள் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு மட்டும். அதுக்கு மட்டும் டம்மி வேரியபிளுக்கு மட்டும் அட்லீஸ்ட் ஒரு வேரியபிளுக்கு 2 குரூப் வந்து கிரியேட் பண்ணுவோம். டிபெண்டன்ட் வேரியபிள பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் தான் லாஜிஸ்டிக் ரெக்ரேஷன்ல யூஸ் பண்ணிக்கிறோம். அது வந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டகரிக்கல் டிபெண்டன்ட் வேரியபிளா தான் இருக்கும். பைனரியா மட்டும் தான் இருக்கும். அப்போ எஸ் ஆர் நோ அந்த மாரி 2 ஆப்ஷன் இருக்கக்கூடியது மட்டும் தான் இருக்கும்னு அர்த்தம். அடுத்த டெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பாராமெட்ரிக் டெஸ்ட்ல வந்து 18த் வந்து ரிட்ஜ் ரெக்ரேஷன். இது வந்து எப்பன்னா, மல்டி கோலினியாரிட்டி வந்து அதிகமா இருக்கிறது. அதாவது கார்லேஷன் வந்து 90%க்கு மேல அதிகமா இருக்கக்கூடிய, எஃபெக்ட் அதிகமா இருக்கக்கூடிய காஸ் அண்ட் எஃபெக்ட் வேரியபிள்ஸ் எஸ்பெஷலி இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்ல வந்து மல்டி கோலினியாரிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இன்னொரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும் அப்படின்னும்போது, அந்த நேரத்தில ரிட்ஜ் ரெக்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிட்ஜ் ரெக்ரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், மேக்ஸிமம் வந்து அன்லிமிட்டெட். நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிளுடைய டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்க்ரீட்டா இருக்கலாம், கன்டினியூஸ் இன்டர்வலா இருக்கலாம், கன்டினியூஸ் ரேஷியோவா இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் அக்ரீமென்ட் ஸ்கேல் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அக்ரீமென்ட் ஸ்கேல் அப்படின்னா, லிக்கர்ட் ஸ்கேல் 5.7 பாயிண்ட் லிக்கர்ட் ஸ்கேல் தான். மத்தபடி ரேங்கிங் ஸ்கேலோ, இல்ல அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டினல் ஸ்கேல் அந்த மாரிலாம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதில டம்மி வேரியபிள்லாம் எதுவும் நம்ம யூஸ் பண்ணல. கேட்டகரிக்கல்லாம் எதுவும் இல்ல அப்படின்ற பட்சத்தில எல்லாம் நியூமெரிக்கல் தான் இருக்கிறதுனால, இதில என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு எதுவும் குரூப் கிடையாது. டிபெண்டன்ட் வேரியபிள் இதுவும் பியூர்லி நியூமெரிக்கல் தான். இதில டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் மட்டும் தான் இருக்கும். டிபெண்டன்ட் வேரியபிள் டைப் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்க்ரீட் முழு எண்ணா இருக்கலாம். இல்ல கன்டினியூஸ் இன்டர்வல், கன்டினியூஸ் ரேஷியோ, அக்ரீமென்ட் ஸ்கேல் இதுலயும் வரும். லிக்கர்ட் ஸ்கேல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில எதுவும் கேட்டகரிக்கல் வேரியபிள்ஸ் இல்லாதனால, நம்மளுக்கு நேச்சர் ஆஃப் வேரியபிள்ஸ் இல்லாதனால, டம்மி வேரியபிளுக்கும் டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் எதுவும் 0 கிடையாது. கோவேரியன்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து இதில வராது. ஸோ இதோட த்ரெஷோல்ட் லிமிட் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து த்ரெஷோல்ட் லிமிட் வந்து டிஃபரெண்ட் ஆகுது. மாடல் சிக்னிஃபிகன்ஸ் சொல்லிட்டு பி வேல்யூ இருக்கும். இது வந்து லெஸ் தென் 0.05. ஸோ அதுக்கடுத்தது வேரியபிள் இன்ஃப்ளேஷன் ஃபேக்டர் வேரியன்ஸ் இன்ஃப்ளேஷன் ஃபேக்டர் அப்படி சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இது வந்து லெஸ் தென் 5 அது வந்து அக்செப்டபிள் கேட்டகரிஸ்ல வருது. ஆல்ஃபா வேல்யூ அது வந்து ஸ்மால் பட் எஃபெக்டிவ் கம்மியா வந்து இருக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஃபேவரபிள். ஸோ இங்க மாடல் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம நார்மலா இருக்கக்கூடிய பி வேல்யூ தான். அந்த டெஸ்ட் வேல்யூ வந்து லெஸ் தென் 0.05 விட கம்மியா இருக்குன்னா ஃபேவரபிள். அந்த கேட்டகரிஸ்லயே தான் வருது. அப்போ ரிட்ஜ் ரெக்ரேஷன் அனாலிசிஸில் வந்து நம்ம எத்தனை இண்டிபெண்டன்ட் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம் மினிமம் வந்து 2 மேக்ஸிமம் வந்து அன்லிமிட்டெடு டைப் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் டிஸ்கிரீட் கண்டினியூஸ் இன்டர்வல் கண்டினியூஸ் ரேஷியோ அக்ரிமெண்ட் ஸ்கேல் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நியூமெரிக்கல் தான் லிக்கர் ஸ்கேல் 5.7 பாயிண்ட் லிக்கர் ஸ்கேலு அதனால் எல்லாம் நியூமெரிக்கலாக இருக்கிறதுனால நம்மளுக்கு குரூப் வந்து எதுவும் இல்லை நோ குரூப்ஸு டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நியூமெரிக்கல் தான் ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் மட்டும்தான் ரிட்ஜ் ரெக்ரேஷனுக்கு ஸோ டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஸ்கிரீட் கண்டினியூஸ் இன்டர்வல் கண்டினியூஸ் அக்ரிமெண்ட் ஸ்கேலு ரேஷியோ அது மட்டும் தான் இருக்குது அப்போ அது சேம் ஐவிக்கு என்ன வருதோ அதுதான் டிவிக்கும் அதே டைப் ஆஃப் வேரியபிள் தான் வந்திருக்கு இதுக்கும் அப்போ குரூப் வந்து எதுவும் கிடையாது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது வந்து ஃபைனலாக இருக்கக்கூடிய பாராமெட்ரிக் டெஸ்ட் வந்து பார்ப்போம் அதுக்கடுத்தது லாசோ ரெக்ரேஷன் இது வந்து ரிச் ரெக்ரேஷனுடைய அட்வான்ஸ்டு ஃபார்ம் அவ்வளோதான் இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் அப்சல்யூட் ஷ்ரிங்கேஜ் அண்ட் செலெக்ஷன் ஆப்ரேட்டர் அப்படி சொல்கிறாங்க இட் இஸ் த பிரதர் டு ரிச் ரெக்ரேஷன் அதுக்கு வந்து பிரதர் மாதிரி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது சேம் பேட்டர்ன் தான் எப்படி வந்து நம்ம ரிட்ஜ் ரெக்ரேஷனுக்கு என்ன டைப் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து எடுக்கிறோமோ டிபெண்ட் அதே தான் இதுக்கும் வரும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் மேக்ஸிமம் வந்து அன்லிமிட்டெடு ஸோ இப்போ டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட் கண்டினியூஸ் இன்டர்வல் கண்டினியூஸ் ரேஷியோ அக்ரிமெண்ட் ஸ்கேல் வந்து லிக்கர் ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அக்ரிமெண்ட் ஸ்கேல்னாலே லிக்கர் ஸ்கேல் தான் 5.7 பாயிண்ட் லிக்கர் ஸ்கேலு
அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் வந்து எதுவும் கிடையாது. ஏன்னா இதுல வெறும் நியூமெரிக்கல் எடுக்கிறோம் அப்படின்றதுனால. நம்பர் ஆஃப் டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா, லாசோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் தான். அ டிபெண்டன்ட் வேரியபிளோட கேட்டகரி அதே தான். இண்டிபெண்டன்ட் வேரியபிளோட நேச்சர் அதே நியூமெரிக்கல் வேல்யூ தான் வரும். டிஸ்கிரீட், கன்டினியூஸ் இன்டர்வல், கன்டினியூஸ் ரேஷியோ, அக்ரீமெண்ட் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது லிக்கர் ஸ்கேல். அடுத்தது வந்து இதில வேற எதுவும் குரூப் கிடையாது. ஏன்னா எல்லாம் நியூமெரிக்கல்ன்றதுனால குரூப் வந்து எதுவும் கிடையாது. ஸோ இதோடைய ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சேம் எப்படி வந்து நம்ம இதுக்கு வந்து பார்த்தோமோ, ரிட்ஜுக்கு பார்த்தோமோ, அதே தான் வந்து லேசோக்கும் வரும். ஸோ இதோடைய கான்செப்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரிட்ஜுக்கு வந்து நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்குவோம். அதில வந்து அனாலிசிஸ்ல போயிட்டு, அனாலிசிஸ்ல ரெக்ரேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்டிமல் ஸ்கேலிங். ஆப்டிமல் ஸ்கேலிங் கடைசியா வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இன்கேஸ் நம்ம ரிட்ஜ் ரெக்ரேஷன் பண்றோம் அப்படின்னாலும், ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சுவலா அசைன் பண்ணிக்கணும் எல்லாமே. டிபெண்டன்ட் வேரியபிள் ஏதாவது தேவை அப்படின்னா, அத அசைன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் நம்மளுக்கு எத்தனை ஆஸ் பெர் த பேசிக் லிமிட் என்ன தேவையோ, அத வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து நம்மகிட்ட வந்து ஆப்ஷன் வந்து வரும். ஸோ, இதில ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு எந்த டைப் ஆஃப் ஆப்ஷன் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கேட்டகரிக்கல் ரிக்ரேஷன் வேரியபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரெகுலரைசேஷன் அப்படி சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இந்த ரெகுலரைசேஷன் ஆப்ஷன்ல தான் நம்மளுக்கு மாறுது. இப்ப இதில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரிட்ஜ் ரெக்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ரிட்ஜ் ரெக்ரேஷனுடைய இத வந்து எனேபிள் பண்ணிடுவோம். இதில மினிமம், மேக்ஸிமம் நம்மளுடைய ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாரி அந்த நம்பர் வந்து நம்ம குடுப்போம். இன்கேஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, லாசோ ரெக்ரேஷன் வந்து நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா, அதுக்கடுத்து செகண்ட் ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்ம எனேபிள் பண்ணுவோம். ஸோ என்ன ஆப்ஷன் இருக்கோ அத வந்து நம்ம அசைன் பண்ணிட்டு. ஸோ மத்தபடி மத்த பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, லாசோக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே பேட்டர்ன்ல தான் வந்திருக்கும். ரிட்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது மாரி அசைன் பண்ணிட்டோம். ஸ்டெப் 3ல வந்து பார்த்தீங்கன்னா, பெனால்டி ஆல்ஃபா ரிட்ஜ் ரெக்ரேஷன் வந்து நம்ம குடுக்குறோம். இந்த ஆல்ஃபா, லாம்ப்டா ஆப்ஷன்லாம் நம்ம இங்க எனேபிள் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டாவே வந்துரும். நம்ம ஃபர்தரா அத வந்து தனியா நம்ம அத வந்து என்ட்ரி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ, அப்ப டைரக்ட்டா நம்மளுடைய பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் அத மட்டும் நம்ம குடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரன் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வரும். ஸோ, இதுதான் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம பாராமெட்ரிக் டெஸ்ட் கேட்டகரீஸ்ல நம்ம குடுத்துருக்குறோம். இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி அதுக்கடுத்த வீடியோஸ்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெறைய இருக்கு அப்படின்னா, அதுக்கடுத்து வந்து வீடியோஸ்ல வந்து நம்ம போடலாம். ஸோ, இதுக்கு அடுத்தது வரக்கூடியதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் பாராமெட்ரிக் டெஸ்ட், மல்டிவேரியேட் டேட்டா அனாலிசிஸ் டெஸ்ட் இதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து நம்ம பார்ப்போம். தட்ஸ் ஆல்.